சகோதரா ஏன் நோக்கிவிட்ட? இன்னும் பாகவதத்தை சொல்லு. எது? துராத்மா துந்துகாயனுடைய துராத்மா எனக்கு இன்னும் கேட்கணும், பாகவதத்தை சொல்லுங்க. இந்த கோகர்ணன் சொல்ற, நீ சொல்லல, காலம்பரம் 6 மணிக்கு சொல்ற, இரு அப்படிங்கிற. இதை சொல்லிட்டு சொல்றார், ஒரு துராத்மா கூட கரையேறணும்னா இந்த பாகவதம் ஓணும். இப்ப சொல்லுங்க, இந்த மார்கழியில் நம்ம இங்க உட்கார்ந்துட்டு இத்தனை ஸ்ரோதாக்கள் கேட்கிறோமே, நமக்கு கிடைக்காத அந்த புத்தி. ஜெய் போலோ वृंदावन विहार लाल की जय, जय बोलो भागवत भगवान की जय. பாகவதத்துல பாகவதர்கள் எப்படி இருப்பான்னு சொன்னார். பாகவதர்கள்னா நீங்க சொன்ன மாதிரி சப்பலாக்கட்டை வச்சுருக்க மாதிரி இருக்காருங்க. பகவானே தன் மனத்தில் வைத்துக் கொண்டிருப்பவர்கள் பாகவதர்கள். அந்த பாகவதனுக்கு ஒரு ஹானினா, ஒரு கஷ்டம்னா, அங்க பகவான் அவனை அப்படியே புஷ்பமாக எடுத்துட்டு போவான்னு சொன்ன அம்பரீஷனை பத்தி சொன்னது. எத்தனை பக்தர்களோட கதையை சொல்றாங்க. கட்வாங்கனுடைய சரித்திரம் சொல்லணும். ஒரு முகூர்த்தம் இருக்கு, உடனே நேராக போயிருப்பாங்க. அந்த கங்கை நதி தீரத்தில் பகவானுடைய நாமா சொன்ன கட்வாங்கனுடைய சரித்திரத்தை சொல்றாங்க. விஸ்வாவம்சத்துடைய கட்வாங்கத்தை சொன்னா, ஸ்ரீராமச்சந்திர பிரபுடைய சரித்திரத்தை சொன்னா, நாமக்கல்ல அருமையா உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்னமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இரண்ய கசுப கனு பிருங்கம்னு நரசிம்மரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. நரசிம்ம சரித்திரத்தை சொன்னார். கபிலரை சொன்னார். கபிலருக்கு உலகம் கபில கீதையை சொன்னார். ரிஷபரை சொன்னார். ஒரு பிராமண குலத்துல பிறந்தவன். அவங்க அப்பா சொல்றாரு, குரோர்கிரா காணன மைத்தியன்னு போய் சமுத்தெல்லாம் எடுத்துட்டு வாடான்னு சொல்றாரு. காணத்துக்கு போனான். சமுத்தை எடுத்துட்டு வந்திருக்கணுமோ. அங்கே கூலட்டாம் மத்து ஒரு 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 பெண்மணியை பார்க்குறான். வேண்டாத வேலை பண்ணுற பெண்மணியை பார்க்குறான். சாப்பல்யமாக எடுத்து வச்சுச்சோ, இங்கே கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுண்டவன் அந்த பெண்மணியில் ரவிச்சு அங்கேயே இருந்துவிட்டான். எவ்வளோ பெரிய பாபம் அது. அழகாக பூந்தானம் சொல்வார், கல்யாணம் பண்ணிட்ட பெண்மணிக்கு உணவும் உடையும் அவளுக்கு வேண்டியதும் கொடுக்கலன்னா அதை விட பெரிய பாபம் இல்லை ஆண்மகனுக்கு. பெண்களுக்கும் சொல்லியிருக்கா, கிரகத்தினுடைய லக்ஷ்மி அவள் இருந்தான்னா அந்த கிரகத்தில் தன்னுடைய கணவனுக்கு தாயாக இருந்து பரிபாலனை பண்ணணும் மனைவி. அவள் சொல்லிட்டா பார்த்தீங்களா, அவள் போட்டு சொல்லிட்டா பார்த்துட்டீங்களா, அதை வாங்கி கொடுக்கல இது வாங்கி கொடுக்கலையும் பிடுங்கக்கூடாது. இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமாக பண்ணணும். இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு. இனி வர்றதுக்கு சொல்கிறதுக்கும் ஆள் இருக்காது, பண்ணுறதுக்கும் ஆள் இருக்காது. ஏன்னா சரி சமம்னு நின்றுட்டோமோ இல்லையோ. இதெல்லாம் என்ன, அதெல்லாம் அந்த காலம். வி ஆர் ஜென்ஜி கிட்ஸா, என்னது ஜென்சியா, ஜென்சி கிட்ஸு. 90ஸ்லாம் போயிடுத்து, 80s போயிடுத்து, 90s போயிடுத்து, ஜென்சி வந்துடுது. இந்த ஜென்சி வந்துன்னா சாட்ஜிபிட்டி என்ன சொல்கிறதோ அதான் வேதம். ஆமாம், ரியலி வி ஆர் பிளஸ்டு. இந்த வயசில் இருக்கோன்னு பாருங்க. காமராசனுடைய கடமை இதெல்லாம் வந்து பரிபாலனம் பண்ணுறது. காமராசன் நீங்கள் ஜோதியாக நின்று வழிகாட்டியாக டார்ச் சொல்கிற ஆரம்பிச்சிருக்கேன். ப்ளீஸ் கீப் திஸ் அஸ் அ ரிலே. இந்த ரிலே என்ன பண்ணணும் தெரியுமா, மற்றவாக்கிட்ட இந்த டார்ச் லைட்டை கொடுங்கோ. மகாபரிவா என்ன சொன்னா தெரியுமா, நீங்கள் கோவிலெலாம் கட்டின்னு இருக்க வேண்டாம், இருக்கிற கோவிலை நல்லா பரிபாலனம் பண்ணுங்க. இல்லை நீங்கள் இது பண்ணுற அதை பண்ணுற அதனால வளர்ந்துடும், தர்மம் வளர்ந்து இல்லையா. எங்கே இருக்கணுமோ அங்கே இல்லை. அடுப்படியில் இருக்க வேண்டிய நெருப்பு அங்கே இருந்தால் தான் அதுக்கு மதிப்பு இல்லையா. எல்லா இடத்துலையும் இந்த மதிப்பாயிடுங்களா. அப்போது இந்த தர்மத்தை சொன்னால் அஜாமலன் தன் தர்மத்தை விட்டுவிட்டான், உத்ருச்சியை விட்டுட்டான். அந்த பெண்ணோட ரவிச்சிருக்கான், குழந்தைகளை பெற்றுவிட்டான். 9 குழந்தைய எடுத்து 10வது குழந்தை பிறக்கிறது. நான் நேத்தி சொன்னதான் இன்னைக்கு சொல்கிறேன். நீங்கள் உட்காந்துட்டு இந்த எடுத்துக்கிற புண்ணியம் நாமா சொல்லி அந்த புண்ணியம் உங்களோட முடியறதில்ல. இனி வர்ற ஜென்ரேஷனுக்கு அதுதான் சொத்துன்னு சொன்னேன்னா இல்லையோ. 10வது குழந்தை பிறந்துடுத்தோ, இவன் அப்பா என்னன்னா குருவாக இருந்தவர், அவர் அழகாக வேதத்தினுடைய சாரத்தை கிரகிச்சுட்டவர், அக்னிஹோத்ரியாக இருந்து பண்ணிட்டு இருந்தவர். அந்த புண்ணியத்தினால நல்லா நோட் பண்ணுவோம், அந்த புண்ணியத்தினால 10வதா பிறந்த குழந்தைக்கு நாராயணான்னு பேர் போட்டதோடு நிற்காமல் நாராயணான்னு கூப்பிட்டார். நாரி கூப்பிடு அண்டரில் இந்த போட்டு நாரி, நாரு, நீரு, மோரு அதெல்லாம் இல்லை. நம்மலாம் என்ன பண்ணுவோம், அச்சுதன் அப்படின்னா அச்சு பிச்சு முச்சு. நாய்க்குட்டிக்கு போட வேண்டியதெல்லாம் மனுஷாளுக்கு போட வேண்டியது, மனுஷாளுக்கு போட்டதெல்லாம் நாய்க்குட்டிக்கு போட வேண்டியது. நாய்க்குட்டிக்கு வந்து உங்கள் நாய்க்குட்டி இன்னும் இப்படி சொல்லிட்டு அது என் குழந்தை மாதிரின்றா. நாய்க்குட்டிக்கு நம்ம சொல்ல முடியும், குழந்தையாடுமே. போட்ட பேரை இது இன்னொரு தர்மம். நான் கூட இப்போ சொன்னேன், ஏதோ பெரிய பேர் வச்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஸ்ரீன்னு கூப்பிட்டேன், ஒரே ஒரு எழுத்து லக்ஷ்மி விராட்டி, எங்கேயும் அங்கே தான் இருப்பா.
ஸ்ரீனு கூப்பிட்டேன், ராமான்னு கூப்பிட்டேன், கிருஷ்ணான்னு கூப்பிட்டேன், நாராயணான் முழுக்க கூப்பிட்டேன். அதனுடைய பலன் என்ன தெரியுமா? வயசாயிடுத்து. அப்படியே பெரியாழ்வார் சொல்வார், முதலாயிரத்தில் அப்படியே சாஞ்சுன்னு இருக்கார், கபம் வந்து அப்படியே கட்டின்னு இருக்கு, மூக்கு அடைச்சி கொடுத்தோம், கண்ணெல்லாம் பஞ்ச அடைத்து கொடுத்தோம், போயிடுவோமோன்னு பயம், பயம் யம பயம், அதை விட பெரிய பயம் இல்லை. அப்படியே கண்ணை இருட்டின்னு போகிறது, கண்ணை இருட்டின்னு போகிறதுன்னு முடிச்சு பார்த்தா தெத்துப்பல்லோட 4 ருத்ரகணம் அப்படி நின்றுருக்கு, யமதூத கணம் நின்றுருக்கு. போடுறா கயிறை விட்டு, பாச கயிறை போட போறா. அஜாமிலனுக்கு பயம் வந்துடுத்து. நாராயணான்னு விளையாடின்னு இருக்க கடைக்குட்டினா செல்லாம் குழந்தைகளுக்கு, நாராயணான்னு அந்த குழந்தைய கூப்பிட அழகாக மஞ்சள் பட்டு கட்டி கொண்டு சதுப்புஜதாரியாக விஷ்ணு தூதர்கள் அங்கே வந்துட்டு, எட்ரா கயிறை, எடு கயிறை. ஏன் நாராயணான்னு சொன்னது காதில் விழலையா? நாராயணான்னு சொன்னதுக்கு அச்சோ நீங்க என்ன நினைச்சுட்டே, அந்த பரபிரம்ம நாராயணனை கூப்பிட்டா நினைச்சுட்டேலா? இந்த வாசல்ல விளையாடுற அந்த குழந்தை கூப்பிட்டான். வியாஜமானாலும் பரவாயில்ல, சும்மா சாக்குக்குனாலும் பரவாயில்ல, நாராயணான்னு சொல்லிட்டான், அவன் பாபம் தீர்ந்ததுட்டான். இதுதான் நாம மகிமை. உடனே சொல்ற, எப்படி சொல்ற? பண்டிதர்கள் தானே. ஹே பண்டிதா, யம தர்மராஜன் தான் பேரு, பார்த்துருக்கீங்கள? தர்மம் தெரிஞ்சவர் யமர். நம்ம என்னதான் சித்திரைக்கு வந்து விளக்கேற்றி என் பாவெல்லாம் மாற்றி எழுதணும், சித்திரைக்கு லெட்டர் போட்டால் கூட நடக்கிறது வந்துடும். அதுதான் இருக்கிறதுலே பெரிய பாவம். அம்மா அப்பாவை மாதா பிதா குரு தெய்வம் அவளை விட பெரிய கோவில் தனியாக இல்லை. அவள் சரண கமலங்களோட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை. இந்த காலத்தில் நமஸ்காரம் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கே. சொல்கிறா எவ்வளோ பெரிய பாவம் பண்ண தெரியுமா, லிஸ்ட் அப்படி இருக்கட்டுமே. என்ன சொல்கிற? இருக்கட்டும் ஐயா. எத்தனை பெரிய காடாகினும் ஒரு அக்னி குஞ்சு, ஒரு நெருப்பு துகள் காடு அப்படியே பொசிக்கணுமோ இல்லையோ, அதை போல நாராயணான்னு இந்த அஜாமிலன் சொன்னது அவன் செய்த பாபத்தை நீக்கி விட்டதுங்க. எப்படி சொல்ற? எத்தனை வாட்டி எப்படி சொன்னாலும் ஒரே பதில் தான். என்ன பெரிய வியாதியாக இருந்தாலும் 1 டோஸ் பேக்குன்னு கொடுப்பான். ஒரு டோஸ், அந்த டோஸை சாப்பிட்டேன்னா இப்போ இது வர்றது ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரோக்கு 1 டோஸ் பேக்கு. ஒரு ஔஷதம் நம் நோய் கூட்டங்களை எப்படி அழிக்குமோ அதை போல இவன் செய்த பாபங்கள் இவன் சொன்ன நாராயணாங்கிற மந்திரம் அந்த நாமத்தினால் துடைக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே இவர்கள் நேராக போய் யம தர்மராஜாக்கிட்ட சொல்கிறா, நாங்கள் அங்கே போக முடியல சுவாமி, இந்த மாதிரிலாம் சொன்னாங்க. உடனே யம தர்மராஜா ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, நமக்காக சொன்னது. உச்சகைஹி சப்தமாக சொன்னார், எங்கெல்லாம் நாம ஒலிக்கப்படுகின்றதோ அங்கு நீவிர் செல்லக்கூடாதுன்ட்ட. இதை சொன்னதுதான் இந்த பாகவதம். நாமா சொல்லி ஒருத்தன் கரையேறிவிட்டான், ரொம்ப மோசமான துராத்மாவுக்கு பகவானுடைய சரணகமலங்கள், எவ்வளோ தப்பு பண்ணினவனுக்கு அழகான சொர்க்காரோகணம் பண்ணுறது, இந்த மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுவார். இந்த மாதிரி பக்தர்களை பற்றி சொன்னது தான் இந்த அருமையான பாகவதம். குந்தி ஸ்துதி, பீஷ்ம ஸ்துதி, கஜேந்திர ஸ்துதி, பிரஹ்லாத ஸ்துதி, துருவ ஸ்துதி இருக்கு. 5 ஸ்துதி. 5 ஸ்துதியில் ஸ்லோகங்கள்லாம் நம்ம படிக்க போகிறோம். முதல் 2 ஸ்துதி நாராயணியத்தில் வரலை. நாராயணியத்தில் பீஷ்ம ஸ்துதி குந்தி ஸ்துதின்னு வரல. ஆனால் அவர் போட்டாரே வார்த்தை, சத்வம் அதாவது சாத்வீக ரூபியான கிருஷ்ணா குருவாயிரப்பா, உனக்கு என்ன சாத்வீக குணம் தான் மேலோங்கி இருக்க, நீ எப்படிப்பட்டவன்? நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே ನಿರ್ಲೀನಾನೇಗ ಮುಗ್ಧಾವಲಿ ಶುಭಗದಮೇ ನಿರ್ಮಲ ಬ್ರಹ್ಮ ಸಿಂಧೋ. நிர்மல பிரம்ம சிந்து காருண்ய சிந்துவான குருவாயிரப்பா, உன்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற முக்தர்கள் என்ற முக்தாவலி அணிந்து கொண்டிருப்பவனே. எப்படிப்பட்டவன் நீ? நிஷ்கம்பே நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபேன்னு போட்ட இந்த ஸ்லோகத்தினுடைய சாரத்தை குந்தி ஸ்துதியிலையும்
பீஷ்மஸ்துதியிலையும் இருக்கிறத எடுத்து விட்டார். குந்தி அவளை மாதிரியெல்லாம் ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது. குந்தி தேவி எப்படிப்பட்டவள்னா, அவங்களுக்கு தெரியுமே பஞ்சபாண்டவனுடைய தாய், நிறைய பார்த்துருக்கோம், சீரியலில் பார்த்துருக்கோம், நல்ல ஒரு ஒயிட் ட்ரெஸ்ஸை போட்டு வந்துடுவா, நம்ம அதுலேயே நின்றுடுவோம். குந்தியினுடைய பக்தி எப்படிப்பட்ட பக்தின்னா, கிருஷ்ணன் போரில் இருந்துட்டு வாழ்க்கெல்லாம் ஜெயிச்சு கொடுத்து ரொம்ப அழகான காட்சி. இதெல்லாம் வந்து லைஃப்பில் மறக்க முடியாத காட்சி. ஒன்ஸ் உங்களுக்கு வந்துடுத்துனா எப்படிப்பட்டவள்னா, குந்தி பஞ்சபாண்டவர்களுக்கு ஜெயிச்சு கொடுத்தாச்சு. கிருஷ்ணனை கொஞ்ச நாள்றேன், கிருஷ்ணா கொஞ்ச நாள்றேன் அப்படின்லாம் சொன்னான். சரி சொல்கிறாளே ஆசைக்கு, நம்ம கூட சொல்லுவோம்ல, இப்போலாம் சொல்கிறது இல்லை, நான் கூட சொல்கிறது, வரவேற்கு உபசரிக்கிறதுங்கிறது வந்து அதித்தி தேவம். அதித்தி பார்க்காம வர்றவ நமக்கு இருக்கோ இல்லையோ அவளை கொடுக்கணும், தெய்வமாக, அதெல்லாம் அதித்தி மரியாதை. அதுக்கப்புறம் நம்மலாம் ஒன்று பண்ணுவோம் பார்த்துருக்கல, அவள் கிளம்பரிச்சு வாசல் வரைக்கும் போவோம். அந்த காலத்தில் தெருமுனைக்கு வரைக்கும் போவோம். இப்போ வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வாசல் வரைக்கும்லாம் கேட் வரைக்கும் வந்து லிஃப்ட் வரைக்கும் வரான்னு வச்சுக்கோங்களேன். இனி அது கூட இருக்காது. அது வந்து ஷோஸ் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் தட் அதித்தி. யூ ஷுட் கோ அவுட். அவள் வெளில கிளம்புறான்னா அப்படியே கிளம்பி போயிட்டு வாங்க. சரி, என்ன அடுத்து கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, இப்போ வாங்கன்னா அவன் ஆன்லைனில் உட்காந்துடுறாள, இருக்கோ இல்லையோ ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிடலாம், அது வேறு விஷயம். அது மாதிரி யாரான ஒருத்தர் வந்தான்னா அவள் வாசல்லேருந்து கிளம்பி அந்த திருமணம் போகிற வரைக்கும் நம்ம போகணும். அது நம்ம மரியாதை, அதித்தி உபச்சாரம். அது கிளம்புறார் கிருஷ்ணர், ரொம்ப உருக்கமான காட்சி. கிளம்பும்போது நேராக போகிற தர்மதேவட்டே, அண்ணா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். தர்மம் நிலைநாட்டணும், ததாஸ்து. அடுத்து பீஷ்மர், எப்பொழுதுமே நான் வந்து பலசாலியாக இருக்கணும், ததாஸ்து. அர்ஜுனன் சொல்கிறா, என் காண்டி மாம் எப்பொழுதும் என் கூட இருக்கணும், ததாஸ்து. நகலன் சகாதான உன்னுடைய அனுகிரகம் வேணும், ததாஸ்து. அப்படியே வந்தோடனே, அத்தை உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். அந்த குந்தி அழகாக ஸ்துதி பண்ணுறா, அதை காதார கேளுங்கோ. அவள் ஆரம்பித்தது என்ன தெரியுமா, ஆதி புருஷனான நீ. அத்தை முறை குந்திக்கு மட்டும்தான் தெரியும் கிருஷ்ணன் யாருன்னு. அந்த பரபிரம்மம் நமக்காக கிருஷ்ணங்கிற பேரில் நம்ம கூட என் பிள்ளை அர்ஜுனனோட சேர்ந்து அவனுக்கெல்லாம் சாரத்தியம் பண்ணிட்டு, அந்த கிருஷ்ணன், அந்த பரபிரம்மம் என் முன்னாடி வந்து நிற்கிறது. கிருஷ்ணா, நீ என்ன யசோதா கிருஷ்ணன் பாலன்னு தேவகியெல்லாம் உன்னை வந்து குழந்தையா பெற்றுட்டு என்னெல்லாம் பண்ணா, நீ பரபிரம்மமாச்சே அப்படின்லாம் புகழ்ந்துட்டு இருக்கச்சே ஒரு வார்த்தை சொல்லுவா முடிக்கிறச்சே. நம்மலாம் இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம்ல, உடனே அவ சொல்கிறா, பாசம் சிந்தின்றா. என் பாசத்தை நீ கட் பண்ணிவிடும். இந்த குருநந்தர்கள், இந்த பாண்டவ நந்தர்களோட இருக்க என்னுடைய பாசம் இருக்கே, பாசம்னாலே கயிறு கட்டுறது, அதை வெட்டி தகர்த்துடும். எனக்கு விபத்கனான், எனக்கு கஷ்டத்தை கொடு. யாரானு கேட்பாளா, எனக்கு அதை கொடு இது கொடுங்க, யாரும் கஷ்டத்தை கொடுங்க கேட்பாளா. அதான் சொன்னேன், குந்தி மாதிரி ஒரு கேரக்டர் பார்க்க முடியாது. ஏன் தெரியுமா, கஷ்டம் இருக்கிறச்சு தான் பகவானை ரொம்ப அப்படியே பக்கத்தில் பிடிச்சிப்பான். கிருஷ்ணா உன்னை தான் நம்பின்னு இருக்கேன். இது நாராயணன் கிடக்கிற வரைக்கும், பாலம் கிடைக்கிற வரைக்கும் நாராயணா, அதுக்கப்புறம் என்னவோ அந்த மாதிரி காரியம் சாதிக்கிறான். ஆனால் இவன் என்ன சொன்னா, கஷ்டத்தை கொடு கிருஷ்ணா, நாட்டில் எலிப்புறானா, கஷ்டத்தை கொடு, அப்போ தான் நான் உன்னை நிறைய நினைப்பேன் அப்படின்னு சொல்லி அருமையாக ஸ்துதி பண்ணுறா. அந்த ஸ்துதியை இப்போ நம்ம வந்து கோபாலத்தில் கேட்க போகிறோம். அப்படியே கண்ணை மூடிட்டு இந்த சொன்னதெல்லாம் கேட்டு அந்த ஸ்லோகத்தையும் கேளுங்க. அப்படியே மெய் மறந்து போயிடலாம். அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் மாயா Krishna
चन्दनम् अपरे वसुदेवस्य देवत्यां याचितो जनात् अजस्रमस्य क्षेमाय पदाय चतुरद्विषां पारावताराणये भुवो नामैवो गतौ सीदत्या भुविभारेण जातो यात्मो वातिरः भवेस्मिन् दृश्यमानानाम् अविद्यानाम कर्मभिः श्रवणस्मरणानि करिष्यन्निति केचन शृण्वन्ति गायन्ति निरन्त्यभिक्षणतः स्मरन्ति नन्दन्ति कवेदितं जना तदेव पश्यन्त चिरेण तावकम् मम प्रभावो परमं पदाम्बुजम् आप्यत्यस्त्वं न श्रुतिदेह्य प्रभो जिहाससि श्रेष्ठकृतो मधुजीव्यः येषां न चान्यद्भवतत्पदाम्बुजा परायणं राजसु योजितामसां केवलं नामरूपाभ्यां यदुभिस्सह पाण्डवाः भवतो दर्शनं यदि ऋषिकाणां निवेशितुः नेयं मोक्षमिच्छेदितञ्च यथेदानीं गदाधर त्वत्पदैर्यन्विताः स्वरक्षणविलक्षितैः ये जनपदा स्मृता सुवक्षौषधिमेयुतः वनाद्वयज्जुलनन्दो तेजन्तेकमवीक्षितैः अदविश्वेश विश्वात्मन् विश्वमूर्ते स्वपरेषु मे स्नेहपाशमिमं चिन्ति दृढं पाण्डुषु वृष्णिषु त्वयि विवेकनिमिषया मदे मधुपदे सकृत् हरिमुक्तः दत्ता गङ्गे बहुगमुदन्वती श्रीकृष्ण कृष्ण सकविस्मयश्च भावनिद्रो राजन्यवंशगहनानकवर्गवीर्य गोविन्द गोद्विज सुराभिहरावरार योगेश्वरामितगुरो नमस्ते. இங்கே என்ன சொன்னா, கிருஷ்ணா நீ வந்து தேவகியினுடைய புத்திரன், ஆனால் நீ ஆத்திய புருஷன்னா. இங்கே ரொம்ப அழகாக சொன்னா, விபோம்னி நீ வந்து அளப்பரிய பெருமைகளை கொண்டவனே. இதிமதி ரூப கல்பித்தா விதுருஷ்ணான்னு ஆரம்பித்தார் பீஷ்மஸ்துதி. இதனுடைய சாரத்தை சொல்லிடுறேன், இதில் இந்த ஸ்லோகங்களையும் கேட்கலாம். சாரத்தை சொல்லிடுறேன். இதில் நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா, பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தசாரியாக நின்ன இல்லை. இங்கே பரபிரமமாக அவள் வந்து சொன்னால் அதே கிருஷ்ணனை பார்க்கின்றவர்கள் மாதிரி தானே. இப்போ ஒரே களிமண், அதை வந்து குடமாக பண்ணலாம், ஜாடியாக பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம் இல்லையா. அந்த பரபிரம்மத்தை இவ ஒரு போர்க்களத்தில் வீரனுக்கு சாரதியாக நின்னியே. பார்த்த சாரதியாக ட்ரிப்ளிகேட்டில் போனால் அப்படி பார்த்த சாரதி மிடுக்க மீசையை வச்சுட்டு முகமெல்லாம் வடுக்களோடு இருக்கும். அந்த காட்சிக்கு அப்படியே போகிறோம். இவர் சொல்கிற, நீ யார், பரபிரம்மம் இல்லையா. இந்த ஸ்துதி வருகின்ற அந்த பேக்ட்ராப்லேருந்து ஆரம்பிக்கிறார். பாரத போர் முடிஞ்சு கொடுத்து 18 நாள் ஆகிடுத்து. எல்லாம் நிறைய பேர் போயிட்டா, கௌரவர்கள்லாம் போயாச்சு. தர்மனுக்கு மனசே கஷ்டமாக இருக்குது. சிஷோ இவெல்லாம் போயிட்டு நான் வந்து இந்த மாதிரி ராஜ்யம் பரிபாலனை பண்ணுமா, எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறதில்ல என்ன யார் என்ன சொன்னாலும் அவர் மனசே தாங்கலை. கிருஷ்ணனே சொல்லிக்கூட அதுக்கு என்ன, வாங்கோ இந்த பீஷ்மர் இருக்கார சரசையில் இந்த ஆயிடுத்து. இப்போ வருவேன் பீஷ்மாஷ்டமி, உத்தராயணம் வந்தால் பீஷ்மாஷ்டமி கொண்டாடுவோமா. நீமா யாருக்காக நீ அழறியோ, பிதாமகன் சொன்னால் கேட்பியோ இல்லையோ, வா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கூட்டின்னு போகிறார். அந்த காட்சி சரசையில் அப்படியே அம்பு படுக்கையில் இருக்கார். இன்றைக்கி குருக்ஷேத்திரம் போனால் போய் பார்க்கலாம். சரசையில் அப்படியே இருக்கார் இந்த பீஷ்மர். இப்படி படுத்துன்னு இருக்கார். அவரால் பார்க்க முடியறது, ரத்தமெல்லாம் வடிஞ்சுன்னு இருக்கு. பஞ்ச பாண்டவர்கள் இருக்கின்றார்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் நின்று இருக்கார். பகவானுடைய அருமையான விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு பீஷ்மருக்கு. எல்லாரும் நின்றுருக்கா. திரௌபதி நின்றுருக்கா. தர்மத்தை பற்றி கேட்குறார். சஹஸ்ரநாமம் நமக்கு தெரியும். கோதர்மகா ஆரம்பிக்கிறோமா, 5 கொஸ்டின் கேட்குறோமா இல்லை, எல்லா தர்மமும் கேட்டார். வி ஆர் ரிசைட்டிங் ஒன்லி சஹஸ்ரநாமம். ஸ்ரீ தர்மம் என்ன, ராஜ்ய பரிபாலனை, எல்லா தர்மம் பற்றி கேட்டுருக்கார். அவர் தர்மத்தை சொல்கிறச்சே திரௌபதி ஸ்ரீ தர்மம் எல்லாம் எப்படி பண்ண ஒரு சின்ன சிரிப்பு சிரிக்கிறார். அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இது நமக்கு லைஃப் லெசன். நம்ம கண்ணு முன்னாடி ஒரு தப்பு நடக்கிறதுனா கண்டும் காணாத மாதிரி இருக்கிறது நம்ம புத்திசாலித்தனம் நினச்சிக்கிறோமே, அது அதர்மம்.
என்னுடைய துகில் உரியும் பொழுது பிதாமகனான நீவிர் இருந்த பொழுது அப்போ எங்கே போச்சு இந்த தர்மம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிரிச்சான் திரௌபதி. அதுக்கு இவர் சொன்னார், திரௌபதி நீ இப்போ என்னத்துக்கு சிரிக்கிறேன்னு தெரியறது, என் செஞ்சோற்று கடனுக்காக நான் அமைதியாக இருந்தேன். அந்த துரியோதனன் போட்ட சாப்பாடை சாப்பிட்டு இருந்த இந்த உடம்பில் இருக்கின்ற அந்த குருதியெல்லாம் போயிடுத்து இந்த அர்ஜுனனுடைய அம்புகள்னால. இப்போ தர்மத்தை சொல்கிறதுக்கு எனக்கு லாயக்கு இருக்குது. இப்போ தான் நான் தர்மத்தை சொல்லணும். அதனால தான் வெள்ளை எங்கே போனாலும் சாப்பிடாதீங்கிற. அவர்கள் சமைக்கும் பொழுது என்ன நினச்சின்னு சமைச்சாலோ தெரியாது, அது அப்படியே நமக்கு அந்த உணவு உண்ணும் பொழுது அவரோட தன்மை வரும்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இது ஏதோ நடக்கிறதுன்னு. இட் ஹேட் ஹேப்பன்ட் இன் கேரளா. ஒரு சென்ட்ரல் ஜெயில் இதில் நடந்தது. என்ன ஆச்சான், ஜெயிலர் எவ்ரிடே யூஸ் டு ஈட், அங்கே இருந்தாலும் சாப்பிடுவார். ஒரு நாள் மத்தியானம் உணவு சாப்பிட்டுட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தா இன்னமும் ஒரே கோபம், எல்லாத்தையும் திட்டிகிட்டே இருந்தார். திட்டிகிட்டே இருக்கிறச்சு அவருக்கே தோணித்து, நம்ம இப்படி இருக்க மாட்டோமே, ரொம்ப கோபமாக இருக்குது, யாராவது பார்த்தா அடிக்கணும் போலே இருக்குது அவருக்கு. உடனே கேட்குறார், இன்றைக்கி சமையல் அறையில் முக்கியமாக வேலை பண்ணது யாருன்னு கேட்டால், தூக்கு தண்டனைக்காக வெயிட் பண்ணுற கைதி பண்ணியிருக்கான். அவனுடைய குரோதத்தினால சமைச்சது. அதை சாப்பிட்டு இவருக்கும் குரோதமாக நடந்த சம்பவம் இது. அதனால்தான் அன்னத்தை பார்த்த உடனே பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி சாப்பிட்றோம். சுவாமிக்கு அர்ப்பணம் சொல்லிவிட்டு நம்ம சாப்பிட்றோம் ஆச்சு. இவர் சொல்கிறார், இப்படியே தர்மங்களை சொல்லிவிட்டு அப்படியே விஸ்வரூபியாக இருக்க அந்த கிருஷ்ணனை பார்த்துட்டு ஸ்ருதி சொல்கிறார், பீஷ்ம ஸ்ருதி. இதில் ஒரு காட்சி முடிக்கிறேன். கிருஷ்ணா, ஆயுதமே எடுக்க மாட்டேன்னு சொன்னியே ஒரு சத்தியம். நான் நேற்று சொன்னேனோ இல்லையோ, யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலேன்னு. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கிருஷ்ணன் சொன்னதெல்லாம் பொய்ன்னு. அவன் சொன்ன பொய் மற்றவர்களுக்கு மெய்யாகிறதுக்காக. இந்த மெய்யின்னு ஒரு வார்த்தை ஜாலம் இருக்குது தெரியுமோ. நம்ம உடம்பு என்ன சொல்கிறோம், மெய்யுங்கிறோம். இது என்ன உண்மையா என்ன மித்திய? ஏன் உண்மை இல்லைன்னு சொல்கிறார்? இது உள்ள இருக்கிற ஜீவாத்மா அழிவில்லாதது. எது இது உள்ள இருக்க ஜீவாத்மா அழிவில்லாதது, இதை தாங்கி கொண்டிருக்கின்ற இந்த மெய் பொய்யானது. இந்த மெய்யை ஏன் பொய்ன்னு சொல்கிறோமோ, மெய்யான ஒரு ஜீவாத்மாவை தாங்கி கொண்டிருந்தனால பெயர் காரணமாக சொல்லப்பட்டது மெய்யின்னு. ஆனால் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இந்த தேகம்தான் மெய்யின்னு நினச்சிட்டு, யாரான ஏதான சொன்னால் என்ன போய் சொல்லிட்டா பாரு, இனிமேல் நாங்கள் போகவே மாட்டோம். வைராக்கியம். அந்த வைராகியம் எதில் இருக்கணும்னா வீராகம், ஒட்டுதல் இல்லாத தன்மை. அதனால்தான் சித்ததே ஹிருதய கிருந்திம்பா பாகவதத்துக்கு. ஹிருதய கிருந்தி, ஹிருதயத்தில் முடிச்சுகள் இருக்கு. சிலரை பார்த்தோன்னா இந்த பாருங்க கடைசி முடிச்ச வரைக்கும் அவன் முகத்தை முழிக்க மாட்டேன் சொல்லிட்டேன் பாருங்க. சபதமா என்ன சரஸ்வதி சபதமான்னு இது சீரியலுக்கு தான் அதெல்லாம் உதவும், வாழ்க்கைக்கு உதவாகாது. அதெல்லாம் என்ன கிரந்தி, முடிச்சுகள். நம்ம ஹிருதயத்தில் நிறைய முடிச்சுகள் இருக்கு. பாசத்தினால முடிச்சு, கோபத்தினால முடிச்சு, வைராக்கியத்தினால முடிச்சு, வேண்டாத ஈகோவினால முடிச்சு, இத்தனை முடிச்சும் அப்படியே பட்டு 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 அறுத்துடுவான். எது? பாகவதம். சித்தியந்தே ஹிருதய கிரந்தி, ஷீயந்தே பாப்பம். நம்ம செய்த பாப்பங்கள் எல்லாம் நசிச்சிடும். சாட்சாத் பரபிரம்ம நிற்கிறான்டா. அர்ஜுனா, இவனை பக்கத்தில் வச்சுட்டா தர்மா, இவனை பக்கத்தில் வச்சுட்டா நீ கவலைப்படுற. இவன் யார் தெரியுமா அப்படின்னு அவரோட பெருமையை சொல்கிறார். அந்த அழகான காட்சி ட்ரிப்ளிகேனில் பார்க்குற அந்த பார்த்தசாரதியினுடைய காட்சி அதை அப்படியே உருவகப்படுத்துகிறார். சாரத்தியம் பண்ணின்னு இருக்கான் ஸ்ரீ கிருஷ்ணன். ஆயுதம் எதுவும் ஏந்த மாட்டேன் என்று காலம்பரையான சாயங்காலம் வரைக்கும் போர்க்களத்தில் குருட்சேத்திரத்தில் அப்படியே படைகளை திரட்டி கொண்டு போய் அப்படி சண்டை போட்டுருக்கா. அவன் ஒரு கவச்சம் போட்டுருக்கா. அர்ஜுனுடைய காலில் காலணி இருக்கு. அந்த போர்க்களத்தில் இப்படி திரும்ப கிருஷ்ணா வலது பக்கம் போன்னு சொன்னால் காதில் விழாது. அதனால் என்ன பண்ணுவான்னா, எல்லா ராஜாவும் பண்ணுறது, காலில் இருந்த காலணி அணிந்த காலினாலே கிருஷ்ணனுடைய இந்த முகப்பகுதியில் வச்சு இப்படி ஒரு தட்டு தட்டுவான். இந்த பக்கம் போனோன்னா இப்படி ஒரு தட்டு தட்டுவான். நல்லா யோசிச்சு பாருவோம். கவச்சம் இங்கே தட்டின்னு இருக்கான் யாரு? மனிதனான அர்ஜுனன்.
பரபிரமமான அவாதரதி என்று 14 லோகத்தின் தலைவனான அந்த பரபிரம்மம் யாதவ குலத்திலே பிறந்த அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுடைய முகத்திலே காலனி வச்சு தட்டின்னு இருக்கான். 1 நாள்ல 2 நாள்ல 18 நாள். நிறைய அம்புகள் வந்துட்டு இருக்கு. இப்படிமா சாச்சுட்டு இருக்கான். அப்படி பட்டு பட்டு போறது. முகத்திலலாம் வடுக்கலாக இருக்குது. சாயங்காலம் வேலை நம்மலாம் கொஞ்சம் வேலை பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கூட நான் ஒரு நல்ல ஒரு ஹாட் வாட்டர் பாத் எடுத்து படுத்தோம்னா நிம்மதியாக இருக்கும் அப்படிமா இல்லையா. சாயங்காலம் வேலை போட்ட கவச்சத்தை கழட்டினா அந்த நீர் ஊற்றிலே அப்படியே கண்களாலே நீரை அளாவி அப்படி அந்த முகத்தில் தெளிக்கிறான். கீரல்கள், அம்புப்பட்ட வடுக்கள் யாருக்கு? பரபிரம்மம் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய முகத்தில். ஆனாலும் ஒரு வார்த்தை, டே என்னையா நீ பண்ணேன்னு சொல்லலை. அந்த பரபிரம்மம் சாரத்தியம் பண்ணிட்டு, அதனால்தான் நம்ம என்ன சொல்கிறோம், நானே சாரதியாக இருந்து பண்ணுறேன், நீ எல்லாம் என்னடா பெரிய விஷயம். இதை நினச்சா நமக்கு ஈகோ வருமா? அப்படின்னு எப்பொழுதும் சொல்கிறது உண்டு. நீங்கள் கிருஷ்ண பக்தன்னா நெத்திக்கு எட்டு கீழேருந்து வழி எடுத்துட்டு இதை பண்ணுறேன்னா சொல்லவே வேண்டாம். அதை கூட போட வேண்டாம். உங்களுடைய செயல்கள் அதை காட்டணும். அடக்கம், பணிவு, அன்பு, அன்கண்டிஷனல் லவ், இதுதான் பக்தி. அப்படின்னு போகிற இடத்துலலாம் இதான் சொல்கிறேன். பார்க்கின்ற அனைவரிலுமே ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம்னு நம்மளுடைய ஈஷாவாசிய உபனிஷத்து, வேதத்தினோட சாரமான முதல் உபனிஷத்து சொல்லிட்டு, பார்க்கின்ற அனைத்து ஜீவன்களிலும் பரபிரம்மத்தை பார்த்துட்டேன்னா அவளை பார்த்தா கோபமும் இவளை பார்த்தா விருப்பம் இருக்காது. அந்த பரபிரம்மம் தண்ணீரை எடுத்து முகத்தை அலம்பிட்டு குதிரையை வருடி விட்டு அதுக்கு தண்ணியெல்லாம் காட்டி ஒரு சாதாரண குதிரைக்காரன் மாதிரி சாரத்தியம் பண்ணானே, அப்படிப்பட்ட கிருஷ்ணனுடைய வச்சுருக்கடா சக்கா, ஹே விஜய சக்கே, என்னை காப்பாற்றும், உனக்கு நமஸ்காரம். அதான் ஒரு ஸ்லோகத்திலையும் முடிப்பார். எப்படிப்பட்டவன்னா, பார்த்த சகே ரதிர் மமாஸ்து, பார்த்த சகே ரதிர் மமாசு. இந்த ரதிங்கிற நேம் இருக்கு, ரம்யமாக இருக்கிறதுல ரமிச்சிருக்கிறதுக்கு பேர் தான். பகவானே உன்னையே நான் நினச்சிட்டு இருக்கணும். கடைசி நேரத்தில் ஒரு சொட்டு உத்தரம் இல்லாமல் கலைஞ்சிருக்கும் பொழுது விஸ்வரூப தர்சனம் காட்டி கிருஷ்ணன் அப்படியே இந்த பிரம்மஸ்துதி முடிச்ச உடனே அப்படியே ஒன்று கிளம்பிட்டான். விஸ்வ சச் அ டிவைன் டெத் இன் புராணம் பார்க்க முடியாது, பார்க்க முடியாது. அதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? எப்பேற்பட்ட வாழ்க்கை கொடுத்துட்டேன், என் கடமையெல்லாம் நான் பண்ணிட்டேன், என் மனசில் எந்த துவேஷமும் இல்லை, சுவாமி உனக்கே எல்லாம் அர்ப்பணம்னு சொல்லி போகிற அளவுக்கு நமக்கு பக்தி இருக்குன்னு வச்சுக்குவோம். நமக்கு திருப்பி ஒரு பிறப்பே இல்லை. ஏன்? 84 லட்சம் பிறவிகளும் எதனால் வர்றது? பாசத்தினால வர்றது, கோபத்தினால வர்றது, வைராக்கியத்தினால வர்றது. எதுலையுமே ஒட்டுதல் இல்லாமல் இருந்தால் நமக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை. பிறப்பிறப்பில்லாத பொதுவிலை இடையில் நாமும் இருப்போம் பரபிரம்மத்தோடு. அதை காமிச்ச ஒரு கேரக்டர் தான் பீஷ்மர். அப்படிப்பட்ட பீஷ்ம ஸ்துதி தான் இன்னைக்கு படிக்க போகிறோம். கண்டிப்பாக பீஷ்மாஷ்டமி அன்னைக்கு பீஷ்ம ஸ்துதியை போட்டு படிக்கிறதோ இல்லை கேட்குறதோ செய்யுங்க.
இதில் அடுத்ததாக வர்ற உத்தரை கூட பக்தி பண்ணலாம். 1வது ஸ்கந்தத்தில் 8வது அத்தியாயத்தில் 10, 11, 9, 10 உத்தராசுதின்னு ஜஸ்ட் 2 ஸ்லோகம். பாஹி பாஹி மகாயோகின் தேவதேவ ஜகத்பதே நான்யம் தவ பயம் பஷ்யே யத்ர மிருத்யு பரஸ்பரம் அவித்ரவதி மாமீஷ சரசப்தாய சோ விபோ காமம் தவது மாம் நாத மே வித்யாயாம் மா மே கர்வோ நிபாத்தினாம். இது நமக்காக சொன்ன மெசேஜ். நம்ம கஷ்டமெல்லாம் வர்றச்சே ஐயோ ஐயோன்னு இதெல்லாம் சொல்லுவோம், ஏதோ சொந்தக்காரெல்லாம் கூப்பிடுவோம், யாரை கூப்பிடணுமோ அவரை கூப்பிட மாட்டோம். பகவானை கூப்பிட்றதுக்கு நமக்கு தெரியாது. முதல்ல மனுஷாலை கூப்பிடுவோம், அப்புறம் டாக்டர்ஸை கூப்பிடுவோம், அப்புறம் வெளிநாட்டில் இருக்கான்னு கேட்போம். இல்லை முதல்ல வந்து சரணாகதி பண்ணுறதுக்கு தெரியாது. அது உத்தர பண்ணாலாம். பாஹி பாஹி மகாயோகின், யாரை எப்படி கூப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும். நம்மலாம் பார்த்துருக்கீங்களா, காரியம் ஆகணும்னா சார்னு சொல்லுவோம், சாதாரணமாக போவோம், ஒருமையில் இல்லையா. யாரை எப்படி கூப்பிடணும்னு நம்ம மனிதர்களோடு நிறுத்துருவோமே. அஸ்வத்தாமா, இது ரொம்ப அழகான காட்சி. அவனுடைய அஸ்திரம் வந்து கர்ப்பத்தை தைக்கிறான். ஏன்னா பாண்டவ குலம் நசிக்கட்டம்னு அவன் விட்டது. இவளுக்கு அப்படியே தகிக்கிறது உடம்பெல்லாம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உத்தர சொல்ல பாஹி பாஹி மகாயோகின், கிருஷ்ணா பகவானே என்னை காப்பாத்தோ, தேவதேவ ஜெகத்பதே ஜகத்தின் பதியே, ந அந்யம் தொதபயம் பஷ்ய. திஸ் இஸ் த கீவேர்ட். உன்னை தவிர வேற யாரும் எனக்கு அபயம் இல்லைன்னு சரணாகதி பண்ண. ஏன் மற்றவெல்லாம் இருக்கா, சர்வஸ்ரேஷ்ட தனுர்தாரி யாரு, அர்ஜுனன். அர்ஜுனுடைய மருமகள் தானே. அர்ஜுனுடைய மருமகள் உத்தரையினுடைய கர்ப்பம், அந்த குழந்தை மட்டும்தான் பிழைக்கும் இருக்கு. அதையும் போய் இது அஸ்திரம் வந்து அப்படியே அபார்ட் பண்ண போகிறது. அப்போ அவன் சொன்னா அபித்ரவதி மாமீஷ, அப்படியே நடுங்குறா, முடியல, பயம் இருக்கு. ஷரஸ்தப்தா சிவோ, எனக்கு அந்த ஷரம் வந்து என்னை வந்து நில குலிக்க செய்ய போகிறது. என்ன பண்ணுன்னு தெரில. காமம் தகத்து மாம்நாத்த மா கர்ப்பம், என்னோட கர்ப்பத்தை நீ தான் காப்பாற்றணும். ஏன் தெரியுமா, ஏன் பகவானை சரணாகதி பண்ணுறோம் தெரியுமா. நம்ம நம்புகிற மனுஷாலோ மருத்துவர்களோ இல்லை பணமோ எதுவுமே நிலையாக நிற்காது. அதுக்கு எல்லாத்துக்கும் மிருத்யு இருக்குது. மனுஷனாக பிறந்துட்டா ஜனன மரணம் ஜரா மூப்பு ஜரா வியாதி மிருத்யு இருக்கோ இல்லையா, எல்லாத்துக்கும் மிருத்யு இருக்குது. ஆனால் பகவானே மகாயோகின்னு உனக்கு மிருத்யு இல்லையே. நாங்கள்லாம் பரஸ்பரமாக பார்த்து எங்கள் மிருத்யுலேருந்து எங்களால் தப்பிக்க முடியாது. ஆனால் யோகின்னு பாஹி பாஹி பாஹிங்கிற, காப்பாத்துங்கிற. இந்த சரணாகதி எங்கேருந்து வந்து தெரியுமா, நம்ம இப்போ பண்ணுற பக்தி நம்ம குழந்தைகள் இவ்வளோ அளவுக்கு இல்லையேன்னு கவலைப்பட வேண்டாம். அது சொத்தாக நம்ம சேர்த்து வச்சுடுவோம். எப்போ வேணுமோ அவள் பகவான்கிட்ட போய் செஞ்சு நம்ம பகவானை காப்பாற்று. என் தாத்தா பாட்டிலாம் அப்படிலாம் பண்ணியிருக்காள, பெருமையாக சொல்கிறதுக்கு சொல்லுவாளோ இல்லையா, அதுதான் நம்மளை காப்பாற்றும். அது உத்தரையிலேருந்து தெரிஞ்சது. இவன் சொன்ன உடனே பகவான் அங்குஷ்ட மாத்திரேன சங்குச்சக்க கதாதாரியா கர்ப்பத்தை சுற்றி சொண்டு அந்த கர்ப்பத்தை காப்பாற்றினார். அந்த குழந்தை தான் பரீட்சித்து. அந்த கர்ப்பத்தில் இருக்கும் போதே பரீட்சணம் பண்ணதுனால பரீட்சித்து அது பிறந்துட்ட அப்புறம் குழந்தைய கையில் வச்சுட்டா அந்த அழகான மச்சோட்ட கண்ணை வச்சுட்டு இப்படி முடிச்சு பார்க்கறதே நாமகரணம் பண்ணுறது. இந்த குழந்தை அப்படி பார்க்கறதுன்னா என் கர்ப்பத்தில் இருக்கச்சா என்னை சுற்றி வந்ததே அந்த ரூபம் எங்கேயாவது இருக்கான்னு பரீட்சணம் பண்ணித்து ஈக்ஷணம் பார்வையினால பரீட்சை பண்ணதுனால பரீட்சித்து. இப்படிப்பட்ட பரீட்சத்துக்கு தான் பாகவதம் கிடைக்கணும்னு பகவான் சுகபிரம்மத்தை அமைச்சார் பாருங்கோ. அதுதான் குருவருள். அந்த குருவருள் இருந்ததுன்னா கவலைப்படாதானே. 7 நாள் கேட்டாலும் தக்ஷக சாபகம் வந்தால் தக்ஷகன் வந்து என்னை தீண்டுட்டோம்னு அப்படி மிருத்யுவை ஜெயிச்சுருந்தான் பாருங்கோ. அது திருவருள். குருவருள் இருந்தால் திருவருள் கிட்டும். கிருபானந்த வாரியர்கிட்ட போய் ஒருத்தர் சொன்னாராம், என்ன குருவருள்ங்கிறாங்க, என்ன பெரிய விஷயம் இது, என்ன எல்லாருக்கும் குரு வருமா, என்ன குருவருள்.
உன்னை அவர் கேட்டார், உன்னை முழுசாக பார்த்துருக்கியான்னு கேட்டார். அவர் ரொம்ப கொலோக்கியலாக கேட்பார், உன்னை முழுசாக பார்த்துருக்கியா? இல்லை, இப்படி கண்ணாடி முன்னாடி நிற்கிறேனே. சரி, உன் பின்பக்கம் அது எப்படி பார்க்க முடியும்? அதெல்லாம் பார்க்க முடியாது. யாருக்கும் முன்னாடி தானே கண்ணு இருக்கு. அது அப்படி இல்லைப்பா, நீ நில்லு, 2 பக்கத்தையும் கண்ணாடி வச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சா முன்னாடி இருக்கிறதும் பின்னாடி இருக்கிறதும் பார்க்க முடியுமா இல்லையா? குருன்றதை காமிச்சு அந்த திருவை காமிச்சேன்னா குருவருளிருந்து திருவருளை பார்த்துடலான்னு. அதுதான் குருவினுடைய அருமையான தத்துவம் ஆச்சு. உத்தரவை சொல்லிட்டா, பீஷ்மஸ்துதி பார்த்துட்டோம். அடுத்தது ரொம்ப அருமையான துருவஸ்துதி போகலாம். துருவஸ்துதி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த குழந்தை மாதிரி ஒரு பெரிய வைராகியத்தோடு இருந்தவர் இல்லை துருவன். 5 வயசில் அப்பா மடியில் போய் உட்காந்து வைக்கணும். நம்ம போகிறோம்ல, நம்ம போனால் கல்யாணத்துக்கு போனால் என்னை கூப்பிடவே இல்லை, பற்றியா அவாத்து மனுஷனா வந்து உட்காந்துருக்கா, என்னை கூப்பிட்டாளா, நான் வரவே மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவோமே. உலகாத விஷயம் தானே. அதே மாதிரி இந்த குழந்தை அப்பா மடியில் போய் உட்காரலான்னு பார்க்குறது. சுனிதிக்கும் யாருக்கும் பிறகு 5 குழந்தைகள் இருக்கா. தேவஹூதி, ஆகூதி, பிரசூதி இல்லையா? 2 குழந்தை இருக்குது, உத்தானபாதன், பிரியவிரதன் ஆச்சு. அவர் மடியில் உட்காரலான்னு போகும்போது, என்னடா நீ வந்து அங்கே உட்காரணுன்னா என் வயிற்றுனா பொறுக்கணும்னு சுருச்சிங்கிறவ இழுத்து போட்டா. இந்த கேரக்டர்ஸ்லேயும் தத்துவம் இருக்குது. இவருக்கு 2 மனைவிகள். முதல்ல இருக்க பேர் சுனிதி. அவளுக்கு நீதியில் ரொம்ப பிரதானம். அதனால் நகர்த்தி வச்சுட்டான் கலிகாலம் மாதிரியே. நீதி தர்மம்லாம் வேண்டான்னா அவள் பாட்டுக்கு தனியாக இருக்கா. அடுத்த ஒரு கல்யாணம்டா சுருச்சி, பேர்லேயே ருச்சி, அவள் கூடயே ரமிச்சுட்டு இருந்தான். அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஆச்சு. இந்த குழந்தைய தட்டி விட்ட உடனே அந்த மெசேஜ் இங்கே போயிடுது அம்மா கிட்ட. ஒரு பெண் எப்படி இருக்கணும்னு காட்டுறா பாருங்க. சுனிதிக்கிட்ட அந்த குழந்தை அழுதுண்டே வருதம்மான்னு. என்னடா குழந்தை அழுதுட்டியா? அழுதுண்டே வர, என்னடா ஆச்சு? இல்லை, என்னை உட்கார வைக்கல, சித்தி வந்து போன்னு சொல்லிட்டா. அப்பா மடி என்னடா? அப்பாவோட அப்பா மடியும் உனக்கு காத்துட்டுருக்கு. யார்? பிரம்மதேவனையும் படைத்தவர் ஆதிநாராயணன் இல்லையா? அவர் மடியும் உனக்காக காத்துட்டுருக்கு. என்ன பண்ணணும்? அவரையே நினச்சிட்டு அவரையே அவரை உட்காந்து வச்சுப்பார் அங்கத்தில், அந்த மடியில் அப்படிங்கிற. இந்த குழந்தை வைராகியத்தோடு போச்சு. 5 வயசு குழந்தை. 5ல் வளையாதது 50ல் வளையாது. இப்போ ரீல்ஸில் வளைஞ்சிட்டுருக்கு, அது வேறு விஷயம். அந்த 5 வயசில் என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்ணி அது ரீலாக போட்டு அதில் பெருமை வேறு. ஸ்டேட்டஸ் போடுறதுக்குனே வாழ்ந்துட்டுருக்கா, ரீல்ஸ் போடுறதுக்குனே வாழ்ந்துட்டுருக்கா. இந்த 5 வயசில் கோதை பாடின பாவைன்னா பாடியிருக்கணும். இது லேட்டஸ்டில் பாடினா ஆடின்னு ஆயிடுத்தா. சரி, இந்த துருவன் வந்து இந்த 5 வயசில் இந்த குழந்தை வைராக்கியத்தோடு போய் நின்றுது. முதல்ல 9 நாளுக்கு ஒரு தடவை எழுந்தது, அடுத்து 6 நாளுக்கு ஒரு தடவை எழுந்தது, அடுத்து 3 நாளுக்கு ஒரு தடவை எழுந்தது, அடுத்து 4வது மாதம் ஆகிடுத்து எங்கேயும் போகலை. பக்கத்தில் ஏதாவது சருகள் இருந்தால் சாப்பிடும். 5வது மாதம் ஒன்றுமே வேண்டாம், விருட்சாசனத்தில் அப்படி நிற்கிறது. இந்த காலை வலது இடது காலுடைய பாதத்தை எடுத்து வலது தொடையில் வச்சுட்டு விருட்சம் போல் அப்படி அழகாக. இன்றைக்கி யோகா தெரியாதவா இல்லை, யோகாஸ் பண்ணால் நம்ம ஆரோக்கியமாக இருப்போம் அப்படிதுன்னு. அது வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? யுஜ்ஜதே இது யோகா. உடலும் நம்மளுடைய மனமும் ஒரு புள்ளியில் நின்றதுன்னா யோகம். நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு யோகம்ட்டோம். இதுதான் நமக்கும் இருக்கிற இருப்புக்கும் வித்தியாசம் ஆச்சா. இந்த குழந்தை அந்த 5வது மாதத்தில் அப்படி இருக்க தகிக்கிறதான். தேவர்கள்லாம் போய் கருணையை பொழிய மாட்டியோ அப்படின்னு காத்துட்டு இருந்தாலாம். எது மூச்சு விட முடியல, அவ்வளோ வைராகத்தோட 5 வயது குழந்தை தபசு பண்ணுறது. பகவானே சங்கு சக்கரகதாரியா அங்கே வந்து நிற்கிறார். குழந்தை கண்ணை திறக்கல. ஏன்? நாரதர் முகாயன ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்கின்ற மந்திரத்தை பெற்றுக்கொண்டு அதையே சொல்லிக்கொண்டு தியானம் செய்து கொண்டு தபசில் நின்ற அந்த துருவருக்கு கண்ணை திறக்கல. ஏன்? தாரணையில் பகவான் நிற்கிறார் சங்கு சக்கர கதாதாரியா. பகவான் வந்து நின்று கூட கண்ணை திறக்கலையே. இந்த குழந்தை இப்படியே இந்த ரூபரசத்தில் நின்றுருக்கேன்ட்டு பகவான் அந்த தாரணையிலேருந்து காட்சியை நீக்கின உடனே கண்ணை திறந்துவிட்டான். இவ்வளவு நாள் தியானம் பண்ணாமே எங்கே போச்சியோ அப்படின்னு கண்ணை திறக்கிறச்சே சங்கு சக்கர கதாதாரியாக அழகாக பங்கஜத்தோடு கதையோடு பகவானுடைய காட்சி தருது. இதை பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு பேரானந்தத்தில் பேச வரல. நமக்கு அந்த நிலை எக்ஸ்ட்ரெஸ் இல்லை, இன்னும் பேச்சு வராது. ரொம்ப சந்தோஷப்பட்டால் பேச்சு வராது இல்லையா? அப்படியே பார்க்குறது என்ன பண்ணுது. அந்த சங்கருக்கு அதை எடுத்து கப்போலத்தில் அப்படி மறுபடியும் விடுறான். குழந்தை கொட்டித்த துருவஸ்துதி. அதை தான் இப்போ கேட்க போகிறோம். இந்த துருவஸ்துதி கேட்டால் என்னென்னா பற்றற்று வாழலாம்.
இந்த குழந்தைக்கு ஆசீர்வாதம் பண்ணார், 33,000 வருஷங்கள் நீ வாழ்ந்துட்டு துருவபதத்தை வந்து அடைவாயாகன்னு. அப்படி அருமையான சஞ்சல்யமில்லாத அச்சஞ்சல்ய பக்தியை கொடுக்கின்ற துரோஸ்துதியை கேட்க போகிறோம். கருணையாக பொழிஞ்சின்னு இருக்க பகவான் நம்ம ஸ்துதி பண்ணுறதுனால துஷ்டி ஆகலை, நாட் துஷ்டி சந்தோஷம் ஆகலை. குழந்தை தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு சந்தோஷப்படுறேன். நம்ம குழந்தைகள்லாம் திருப்பாவி தோப்ப மார்கழி இருக்குன்னா யாராவது குழந்தை சொல்லு 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 திருப்பாவி சொல்லு அப்படின்னா அது அப்போ தான் நல்லா சொல்லிட்டு இருக்க குழந்தை. இல்லை எனக்கு அப்படின்னு நான் டைம் இல்லை புதுசோ இல்லையா அதனால தான் ரொம்ப நல்லா சொல்லுவா. நம்ம வந்து சரி எழுந்து போகலாம், இதையும் கொஞ்சம் இருங்களேன் கேட்டுட்டு போங்களேன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்கம்பா. அந்த குழந்தையும் சொல்லாது சொல்லுமான்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் பகவானை ஸ்துதி பண்ணுறச்சே இந்த குழந்தை எங்கேருந்து வந்ததுன்னு தெரிஞ்சுன்னு இருக்கே
இது என்கிட்ட தான் வரப்போகிறதுன்றது தெரிஞ்சுட்டு இருக்கே, இந்த குழந்தைக்கு அந்த ஞானம் வந்துட்டேன்னு பகவான் சந்தோஷப்படுறார். அவ்வளோதான் ஸ்துதியினுடைய விஷயம், அவ்வளோதான். அப்போ இந்த குழந்தை பேரானந்த பிரகாசத்தில் திளைச்சுன்னு இருக்க அந்த குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணினார். அடுத்தது கபில கீதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் பிரகலாத ஸ்துதி பார்ப்போம். கபில கீதை நம்ம ஸ்துதியெல்லாம் படிக்க போகிறதில்ல, ஏன்னா உங்களுக்கு விஷயம் நின்றுடுங்கிறதுனால ஸ்லோகங்கள் படிக்க போகிறதில்ல. கபில கீதைங்கிறது ரொம்ப ஹெவி சப்ஜெக்டு. அடியன் போகிற இடத்துலலாம் நம்ம தசாவதாரம் வச்சு 10 அவதாரத்தில் நிற்க வேண்டாம். 24 அவதாரம் இருக்குது பகவான். கபிலரை நினச்சிக்கோங்க. கபில கீதை, பகவத்கீதை தான் தெரியும், கபில கீதை தான் முதல்ல வந்தது. அப்போது கபிலர் தான் யார் அப்படிங்கிறது வரோம். திருப்பி பிரம்மதேவர், ஆதிநாராயணன், அவருடைய நாபி கமலத்திலிருந்து பிரம்மதேவன் வந்தார். பிரம்மதேவன் படைப்பு தொழிலை ஆற்றினார். ஆச்சா, உடனே நமக்கு ஒரு கேள்வி வரும், நம்மளாம் எங்கேருந்து வரோம், எங்கே போகிறோங்கிறது தான் சொல்கிறது பாகவதம். அந்த பாகவதத்தினுடைய சாரத்தை தான் இப்போ சொல்ல போகிறோம். பாகவத சாரம் இப்படி ஆரம்பிச்சது. அதை பட்டத்திரி 5வது நாள் சொன்னார். வெக்தா வெக்தமிதம் ந கிஞ்சிதபவத் பிராக்பிராக்கிருத பக்ஷையே. வெக்தமாக அவ்வக்தமாக எதுவும் இல்லாத பொழுது, அதாவது பிரளய காலத்தின் போது பார்க்கிற அனைத்தும் பகவானுடைய குக்ஷியில் ஒடுங்கிட்டு பகவான் யோக நிந்திரையை படுத்துட்டுருக்காரா ஆனந்த சாயியா. இது நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம். இதுலேயும் ஆகே நம்ம வாழ்க்கையினுடைய தத்துவத்தை பார்க்குறோம். நம்ம நிறைய இடங்களில் கேலண்டரும் பிக்சர்ஸும் பார்க்குறோம். பகவான் ஆதிசேஷன் அழகாக புடைப்பிடித்திருக்கு. அழகாக தன்னுடைய வலது கரத்தை தன்னுடைய தலையினுடைய பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே யோக நிதிரையில் படுத்துட்டுருப்பார். திருவனந்தத்துக்கு பொறுத்துக்கு போனீங்கன்னா அனந்த பத்மனாக வலது திருக்கரம் கீழே இருக்கும். அங்கே அழகாக சிவலிங்கம் இருக்கும். 3 திருக்கதவுகள் வழியாக 33 அடி அழகாக அனந்த பத்மநாபன், அளப்பரிய பெருமைகளை கொண்டவன் அனந்தனா அவர் படுத்துட்டுருப்பார். அதுக்கு ஒரு கதைகள் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த ரூபத்தை மட்டும் இமேஜின் பண்ணுங்கோ. 3Dயில் பண்ணுங்களேன். இப்போ 4D வந்துட்டா ரொம்ப அழகான ஆதிசேஷன் பல இருக்கு. வழுக்குமோ இல்லையா பாம்பு வழுக்கும். அதுவும் ஆதிசேஷன். பேரே என்னென்னா பகவான் மட்டும்தான் பூர்ணன். நித்ய பூர்ணே நிரவதி பரமானந்த பீயூஷரூபே. பகவான் நித்ய பூர்ணன். பூர்ணமத சொல்கிறோமோ இல்லையா? பூர்ணம் ஏவ அசிஷ்யத்தே. பூர்ணத்துலேருந்து எடுத்தால் குறைய வேண்டாமோ? பகவான் நித்திய பூர்ணன். இத்தனை ஆத்மாக்களை படைத்து விட்டார். அவர் குறைவன்று இருக்கின்றார். அவர் படைத்து விட்டு நம்ம உள்ளே சூக்ஷ்மமாக அந்தரியாமையே இருந்துட்டுருக்கார். ஸோ பூர்ணம் ஏவ அசிஷ்யத்தே, நித்திய பூர்ணமாக இருக்கார். சரி, அப்படிப்பட்ட நித்திய பூர்ணமான பகவான் யோக நிதிரையில் இருக்கார். அவர் நித்திய பூர்ணன். அவருடைய சேஷன் ஒருத்தர் இருக்கார், ஆதிசேஷனாக இருக்கார். நமக்கெல்லாம் பாகவதன்னா அவருடைய முதல் யாருன்னா ஆதிசேஷன். ஏன்னா பாகவதன்னா பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறவா. அவருடைய பாம்பனை மேல் பள்ளி கொண்ட பரந்தாமா பாட்டு கேட்டிருக்கோமோ இல்லையா? அவர் யோக நிதிரையில் படுத்துட்டுருக்கார். நம்மளை மாதிரி ஃபோம் பெட்டில் படுக்கலை. கரெக்டாக அவர் படுத்துட்டுருக்குது பாம்பு மேலே. பாம்பு என்ன பண்ணுவோம்? வளவளான்னு இருக்கும். படுத்துட்டுருக்கவர் எதில் படுத்துட்டுருக்கார்? நம்மளை மாதிரி பூமியில் படுக்கலை. பைய துயின்ற பார்க்கடலில் பைய துய் க்ஷீரசாகரத்தில் அவர் அப்படியே அனந்த சாயியாக படுத்துட்டுருக்கார். உருவகப்படுத்திக்குவோம். பார்க்கடல்ன்ட்டோம். அலதள்ளுமோ இல்லையா? அலதள்ளின்னு இருக்கோம். வழுக்கிற ஆதிசேஷன். யாரான யோக நிதிரையில் படுக்க முடியுமோ? அது சிரிச்சுண்டு. இப்போ எனக்கு இந்த சீட்டு ஆடிகிட்டே இருந்தால் நான் ஒழுங்காக உட்கார முடியுமோ? இன்னும் சீட்டு ஒழுங்காக இருந்தால் கூட நம்ம ஆடிட்டு இருப்போம். யானை மாதிரி பார்த்துருக்கீங்களா? முடியாது. சிலருக்கெல்லாம் காலம் ஆட்டாமல் இருக்க முடியாது. அவள் ஆங்ஸைட்டி. ஆனால் எப்படி பகவான் யோக நிதிரையில் படுத்துட்ருக்கார்? என்னைக்காக யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் தான் தத்துவார்த்தம். பார்க்கடலில் பைய துயின்ற பரந்தாமான்னுட்டோம். இந்த யோக நிதிரையில் இருந்துட்டு நமக்கு வாழ்க்கைக்கான பாடத்தை சொல்லி கொடுக்குற. நீ வாழ்ந்துட்டுருக்கு எங்கள் சம்சார சாகரம் இப்படி தான் அலதழின்னு இருக்கும். உன்னுடைய குடும்பம் இருக்கேன், மனைவி நல்லவளாக இருக்கட்டும், தப்பாக நினச்சிக்காதீங்க. மனைவி நல்லவளாக இருக்கட்டும், கெட்டவளாக இருக்கட்டும், கணவன் நல்லவனாக இருக்கட்டும், இல்லை புத்திரன், குழப்பம் இல்லாமல் கஷ்டம் இல்லாத ஏதோ ஒரு மனுஷன் இருக்கானா சொல்லுவோம்? இல்லை. எல்லாருக்கும் ஒரு விதத்தில் குழப்பம் இருக்குது, கஷ்டம் இருக்குது. அது எப்படி? எப்போ வேணால் வழிக்கு வந்துடும். ஆதிசேஷன்
ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நம்ம வேலை பண்ணிட்டு இருக்கோம். உன்னுடைய சம்சார சாகரத்தில் அலைதொள்ளி கொண்டிருக்கின்ற, கஷ்டம் என்று அலைதொள்ளி கொண்டிருக்கின்ற சம்சார சாகரத்தில் மனிதனாக உன்னை படைத்து உன்னோட மனிதர்களை வாழ வைத்து உன்னுடைய கடமைகளை எல்லாம் செய்ய வச்சு எப்போ வேணா உழற மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்து ஃபு அப்படின்னா உடஞ்சிடும். நீக்குமொழி தான் நம்ம தேகம், பொய்ங்கிற மெய்யை தான் வச்சுட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது உள்முகமாக உன் கவனத்தை செலுத்தி காலம்பரை எழுந்து ராத்திரி படுக்கிறதுக்குள்ள ஒரு முறை பகவானை நினைக்க மாட்டாயா? நினைச்சுட்டானா அதுவும் யோகம். இதுதான் தத்துவம். பகவானை ஸ்டேபிளாக காமிச்சிட்டோ நம்மளும் ஸ்டேபிளாக இருந்தோன்னா ஸ்டெபிலிட்டியை பற்றி மட்டும்தான் நினைப்போம். பகவானே அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுல யோக நிதிரையில் இருக்காரே. நம்மெல்லாம் என்ன பண்ணணும்னா எப்போ வேணா விழுந்து விடுற மாதிரி இருக்க இந்த சம்சார கப்பலில் போயின்னு இருக்கிறச்சே பகவானே நினைத்து கொண்டு நம் கடமையை ஆற்ற வேண்டும் என்று காட்டுவது தான் அழகான அனந்த பத்மநாபன் யோக நித்ரை. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான்னா அளப்பரிய பெருமைகளை கொண்டிருப்பான். அழகான அடுத்த அனந்த பத்மனை பற்றி சொல்லிட்டோமா? கபிலகீதைக்கு திருப்பி வரும். இப்படிப்பட்ட பகவானுடைய குச்சியில் நம்ம போய் அடங்குறோம். நம்மலாம் குழந்தை கேட்கலாம், இது எப்படி படைப்பாருன்னு. சுவாமி நான் கூப்பிடுறேன், இந்த குழந்தைய டிஸ்கோ நீங்கள் அமைதியாக அனுபவிக்கும், நான் கூப்பிட்றேன், கவலைப்படாது. நீங்கள் பண்ணுறேன், அவள்லாம் பார்க்குறா, பாவம் யோக நிதிரை கேட்குறதா, நீங்கள் யாரை கூப்பிட்றேன்னு எட்டி எட்டி பார்க்குறா, நீங்கள் அமைதியாக இருக்கும், நான் கூப்பிட்டுக்கிறேன். சரி, இப்போது நம்ம என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா கபிலகீதையை பற்றி சொல்ல வந்தோம். அதற்கு முன்னாடி நம்மெல்லாம் எங்கே வந்தோம்னு தெரியணும். குழந்தை கேட்கும் போது இல்லை மற்ற மதங்களில் ஒரு கடவுள் இருக்கின்றது, ஒரு கிரந்தம் இருக்குது, நம்மளத்தில் இத்தனை பேர் இருக்காளே அப்படின்னா 30 முக்கோடி தேவதைகள்னும் ஆதித்யர் ருத்ர பகவான் எல்லாரும் சேர்த்துதா கோடின்னு சொல்கிறோம். அது வேறு விஷயம். ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு அப்படின்னா சிலருக்கு சாம்பார் ஊற்றுண்டு சாப்பிட்ட போட்டு போகிறோம், சிலருக்கு பொரிச்ச குழம்பு சுட்டாப்பலாம், சிலருக்கு ரசம் சாதமே போகிறோம், சிலருக்கு நம்ம கொஞ்சம் நல்லா சாப்பிட்றவாள் அவியல் கூட்டோடு சாப்பிட்ணும். அவா இஷ்டம், சாப்பாடு ஒன்று தான். இன்னும் ஒரு படி போனோம்னா இன்னைக்கு தோசை சாப்பிட்டோம், இட்லி சாப்பிட்டோம், மாவு ஒன்று தான். வர்ற ரூபங்கள் வேறு, பரபிரம்மம் தத்துவம் ஒன்று தான். நமக்கு பிடிச்சதை நம்ம பிடிச்சிக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஆகிட்டா இந்த பரபிரம்ம தத்துவத்தை வைத்துக்கொண்டு இந்த பிரளய காலத்தில் பகவான் வந்து யோக நிதிரையில் இருந்தார். இருக்கிறதெல்லாம் பிரளயத்தில் சேர்ந்துடுத்து, அவரோட குக்ஷியில் ஒடுங்கிடுத்து. பகவான் அப்படியே யோக நிதிரையில் இருக்கார். காலம் உத்போதித்தானுக்கு பகவானை எழுப்பித்து அவர் அப்படியே அந்த தாமரை கண்களை அப்படி மெதுவாக திறந்த உடனே அவருடைய நாபியிலே பட்டு அழகாக சிருஷ்டி பண்ணுகின்ற அந்த சக்தி வந்தது, ஒரு கமலமானது. இன்றைக்கும் அனந்த பத்மநாபனுடைய சுவாமியினுடைய அந்த நாபி கமலம், அதன் மேல் நான்முகன் இருந்தார். நான்முகன் பிரம்மா சிருஷ்டி பண்ணுறவர் நமக்கு தெரியும். அந்த கமலத்திலிருந்து நான்முகன் இருந்த உடனே கண்ணை திறந்து பார்க்குறார். கண்ணை திறந்து பார்த்த உடனே ஜலாபூர்ணமாக இருக்குது, தாமரை இருக்குது, இவர் இருக்கார். நான் எங்கேருந்து வந்தேன்னு அவர் தியானம் பண்ணார். இப்படி சுற்றி பார்த்தார். இவர் கஹா 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 யார் யார் அப்படின்னா கமலன் ஆனார். நான் என்னால் திருப்ப முடியல, 4 திசையிலும் அவர் திருப்பினார், நான்முகனானார். அவர் அப்படியே அந்த தாமரை தண்டை பிடிச்சின்னு கீழே இறங்கி வந்தார். என்னன்னு தெரியல. அப்போ பகவான்கிட்ட சொன்னால் பற்றி நான் யாருன்னு பகவான் அழகாக சங்கு சக்கர கதாதாரியாக பாகவத இந்த படைப்பின் ஆற்றலை கொடுத்தார். கொடுத்துட்டு ஹஸ்தேன ஹஸ்த ஸ்பிருஷன்னு அப்படியே பிரம்மதேவனுடைய கையில் பிடிச்சுட்டு பந்தோபி சஞ்சாலித்தே, நீ எல்லாம் படைப்ப, ஆனால் நான் தான் படைச்சேன்ற அகம்பாவம் வராதுன்னு அனுகிரகம் பண்ணார். ஒரு ஒரு குழம்பு பண்ணி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கேட்டால் எப்படி பண்ணுற மாதிரி தானே, ஏன்னா நான் யூடியூப்பை பார்த்து 2 மணி நேரமாக பசங்க பண்ணிக்கேன் ஊங்குறேன் அப்படி. நமக்கு அப்படியே வரதே இல்லையோ, 2 மணி நேரம் செலவு போய் சொல்லணுமே, யாராவது பண்ணால் நம்ம வாழ்த்து கேட்டு எதை செய்தாலும் மமகாரம் வரும், நான் பண்ணேங்கிறது வரும், உனக்கு அது வராது, கவலைப்படாதேன்னு அனுகிரகம் பண்ணார். பிரம்மதேவன் படைப்பை தொழில் ஆற்றார் நினைத்தார். அவருடைய மனசிலிருந்து சதுமுகன் இல்லையா 4 புத்திரர்கள் தோன்றினார்கள். சனகன், சனந்தனன், சனாதனன், சனல்குமார் என்ற சனகாதி முனிவர்கள். அந்த குழந்தைகளாக உடனே எப்போ நீ பிரஜாபத்தி பண்ணுன்னு உடனே மனசுலேருந்து வந்ததுனால பகவானையே நினச்சிட்டு இருக்கிறதுனால அவள் என்ன பண்ணா பிரம்மச்சாரியாக இருந்தா.
சிஷோ இப்போ இப்படி பண்ணிட்டாரே, அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா, அடுத்து சப்த ரிஷிகளை பண்ணார். நாரதன் முதல்ல அவர்களுக்கும் பிரஜா உற்பத்தியில் இஷ்டம் இல்லை, கோபம் வந்தது. இப்போ 2 புருவத்தையும் அப்படியே நெரிச்சுன்ட்டு பண்ணார். நம்ம கோபம் வரும்போது அப்படியே புருவத்தை நெரிப்போமே. கம்பராமாயணத்தில் ரொம்ப அழகாக சொல்லுவார். விஸ்வாமித்திரர் கோபம் வந்து தான் குழந்தை கூட்டின்னு போகிறேன் ராமச்சந்திரனே அப்படிங்கும்போது, ஐயோ அது சின்ன குழந்தையாச்சே, அதுவும் நான் வேணா வரேனே அப்படின்னு தசரன் சொன்னோன்னே கோபம் வந்து தான் கம்மநாட்டாழ்வார் அழகாக போடுவார். இந்த 2 புருவங்களும் போய் அப்படி முடிச்சு போட்டு கொடுத்தான் கோபத்தில், புருவத்தை நெரிச்சு காட்டுறதுன்னு. அந்த கோபத்திலிருந்து பிறந்தார் ருத்ரர். 11 ருத்ரர்கள். பூதகணங்கள் ருத்ரகணங்கள்லாம் ரொம்ப அட்டகாசமாக அப்படி இப்படிமா சுற்றின்னு இருந்தது. போரும் மாமா பிரஜா உற்பத்தி போரும், நீ விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மதேவனுடைய வலது இடது பாகத்திலிருந்து இருவரை படித்தார். தே ஆர் த ஃபர்ஸ்ட் கப்பிள். யாரு? சதரூபாவதி, ஸ்வாயம்பூமனு சதரூபாவதி. அந்த ஸ்வாயம்பூனு சதரூபாவதிக்கு 5 குழந்தைகள், 3 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள். ஆகூதி, பிரசூதி, தேவகூதி 3 குழந்தைகள், 2 பிள்ளை, பிரியவிரதன், உத்தானபாதன் 2 பிள்ளை. இதெல்லாம் ரொம்ப நாளே உட்காந்து படித்தா தான் மனசில் ஏறும். முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இதெல்லாம் ஃபேமிலி ட்ரீ. குழந்தை கேட்கும் போலியும் நம்மலாம் இந்து தர்மம் சனாதன தர்மம்லாம் பேசிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் கற்றுண்டாலே போகிறோம், நம்ம பேசவே வேண்டாம். அப்படி தான் படைப்பு ஆரம்பிச்சது. இந்த 5 குழந்தைகள் கல்யாணம் பண்ணிட்டு பிரஜா உற்பத்தி பண்ணா. அப்படி ஒரு வம்சமாக வந்தது. சூரிய வம்சம் வந்தது, சந்திர வம்சம் வந்தது. சூரிய வம்சத்தில் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவா திரேதாயுகத்தில் பார்த்தோம்னா, அடுத்து சந்திர வம்சத்தில் ஸ்ரீ கிருஷ்ணனா திரேதாயுகத்தில் பார்த்தோம். 4 யுகங்கள். இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்கணும். இதையெல்லாம் பாகவதத்தில் சொல்லி now and then every few chapters ஸ்துதியாக சொல்லுவா. அதனால தான் இப்போ 5 ஸ்துதி நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்மெல்லாம் எங்கேருந்து வந்தோம்னா ஆதி புருஷனிடத்துலேருந்து வந்தோம். இப்போல்லாம் வீடியோ சேட் பண்ணி 4 வாட்டி சேட் பண்ணி சரின்னு நிச்சயதார்த்தம் பண்ணேன்னா அது இன்னும் 2 மாதத்துக்கு கழித்து கல்யாணம் பண்ணலாம். அதுவே பிரேக் பண்ணிக்கிறது. பிரேக்கப் ஏன் இல்லை, எனக்கு பிடிக்காத பண்ணிட்டான் பிரேக்கப் அப்படிங்கிறது. இவ பார்க்கவே இல்லை, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. ஜஸ்ட் இமேஜின், அவர் ஜடாமுடியோட அப்படியே தபசை பண்ணிட்டு ஒரு முனிவர்கிட்ட போய் ரொம்ப அழகாக கிளிய வார்த்து பூனைக்கிட்ட கொடுத்தேனேங்கிற மாதிரி கொடுத்துவிட்டார். ஆனால் அந்த பெண் நம்பினாள், அம்மா அப்பா நமக்கு நல்லது தான் பண்ணுவான்னு. அதுதான் பெற்றோருடைய வளர்ப்பு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா. கல்யாணம் பண்ணால் இந்த மனுஷன் கிரகஸ்தாசிர தர்மத்தில் இருக்க வேண்டாமோன்னு பழக்க தோஷம் திருப்பியும் உட்காந்து தியானமே பண்ணிட்டு இருக்கார். அவர் தியானம் கலைஞ்சு பார்க்கறச்சு அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சுশ্ரூஷை பண்ணிட்டு இந்த பெண், அழகாக வந்த பெண், சமான சீலத்தோடு இருக்கின்ற பெண், பர்த்தாவுக்கு அவ்வளோ பண்ணிட்டு இருக்க பெண் இழைச்சி போய் அவளை ஒன்றுமே தன்னை பார்த்துக்காம பத்திக்கு பதிவிரதாவாக இருந்து பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கண்ணை முடிச்சு பார்க்குறா. இது யாருன்னா அவனுடைய பாரியா, உன்னுடைய மனைவின்னு அவன் சொல்லும்போது, ஆமாம்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சால, அச்சோ பாவம் எனக்கு சேவை பண்ணி இப்படி ஆயிட்டே அப்படின்ட்டு வா அப்படின்னு போய் பிந்து சரச அப்படி குளிச்சு எழுந்துக்கிறா. இழந்த இளமையும் சக்தியும் அழகும் திரும்ப பெறுகின்றார்கள். அருமையான கணவன் மனைவியாக இருக்கின்றார்கள். தோங்கிற அருமையான விமானம் வர்றது, அதில் ஏறிக்கிறா. ஹனிமூன் போகிற மாதிரி அப்படியே சுற்றி வரா. நம்மெல்லாம் உள்ளூர் போகிறோம், அடுத்த கண்ட்ரி போகிறோன்னா இப்போ அதெல்லாம் பெருமையாக இருக்கு. அவள் எங்கே போனாலும் தேவலோகம் பண்ணாலும். இதெல்லாம் மிஞ்சுட்டா. இட் டேட்ஸ் பேக் 5000 years ஓல்டு. இதை வச்சுட்டு தான் இப்போலாம் நம்ம வந்துட்டு இருக்கோம். தேவலோகத்துக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டா. 9-10 குழந்தைகள் ஆகிடுது, பெண் குழந்தைகள், கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கர்தம பிரஜா சொல்ல போகிறோம், கிரகஸ்தாசிரமமாக முடிச்சுட்டு அவள் பிரஜா உற்பத்தி பண்ண நான் போகிறேன், நான் மனப்பிரசம் போகிறேன்னு சொல்கிறான். நம்மளை மாதிரியே அழறான். உங்களென்னா நம்பி வந்தேன், என்னை விட்டுட்டு போகலாமா, ஒரு ஆண் குழந்தை வேண்டாமா, சரி வான்னு சொல்லிட்டு 100 வருட காலம் தபசு பண்ணுறா. சாக்ஷாத் பரபிரம்மே குழந்தையாக பிறக்கின்றார். ஜெய் போலோ கபில வாசுதேவ மூர்த்திகே. அருமையான கபில ஜனனம். ஐ எம் லிவிங் இன் ஃபேமிலி பட் டிட்டாச்ட். மனசளவில் நம்ம கடமையை பண்ணிட்டோம். என்ன டிட்டாச்மெண்ட்னா, நம்ம கடமை பண்ணிட்டு சந்தோஷமாக அன்பாக இருந்தாலும் நம்மளுடைய நாதன் பகவான்ற அந்த எண்ணத்தோடு வாழற அந்த பண்பு
இந்த கபில கீதையை நீங்கள் கேட்டாலும் ஸ்மரணை பண்ணுவதாலும் கிடைக்கும். இதுதான் பலஸ்ருதியே. அழகான காட்சி பாருங்க. குழந்தை பிறந்துடுத்து, ஏடி குழந்தை வளர்ந்துடுத்து, யக்னோவித கர்மம்லாம் பண்ணி கர்தம பிரஜாதி போகிறார், வனப்பிரஸ்தம் போகிறார். இந்த குழந்தை வளர்ந்துடுத்து நம்ம நினச்சிட்டு இருக்கோமோ இல்லையா, கஷ்டப்பட்டு குழந்தை இருக்குது, ஆண் குழந்தை இருந்தால் நம்ம கூடயே இருக்கலாம். அதுவும் கஷ்டம்தான் இப்போது, ஆண் குழந்தையாக இருந்தாலும் இல்லையா, எல்லாம் ஒன்று தான். அப்படி நினச்சிட்டே இருக்கச்சு இந்த குழந்தை சொல்கிறதான், நான் கிளம்புறேம்மாங்க. ஏண்டா உங்கள் அப்பா விட்டுட்டு போயிட்டா, நீயும் என்னை விட்டுட்டு போனா எனக்கு யார் கதின்னு அழறா. நம்மலாம் அழறோமோ இல்லையோ. ஃபாரினுக்கு குழந்தைய அனுப்பிச்சுட்டும் ஏதாவது ஒன்றுனா அதுக்கு என்ன பெரியப்பா சித்தப்பா இருக்கா, இப்போல்லாம் வேணா சொல்லலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சா அதுவும் இருக்காது. வர்றதெல்லாம் ஒத்த குழந்தை, மாமா சித்தப்பா முறையெல்லாம் போயிடுது, சொந்தமெல்லாம் போயிடுது இல்லையா. வாழறா, என்னை நீயும் விட்டுட்டு போனேன்னா எப்படி வாழ்வேன் குழந்தை, நான் யாரை ஆசிரியிக்கிறது அப்படின்னு அழர்ச்சே. கபில தனுருதீத்வம் தேவஹூத்யை ஞகாதீஹின்னு நாராயண பட்டத்திரி ஒரு தசகத்தில் போட்டதை இங்கே அழகாக 6-7 சாப்டர்ஸில் சொல்கிறார் பாகவதத்தில். அதனுடைய சாரத்தை மட்டும்தான் சொல்கிறோம், படிக்க போகிறதில்ல. இந்த சாரத்தை மனசில் நினச்சிக்கோங்க. யார் இருக்காலும் இல்லைனாலும் பகவான் நமக்கு ஆசிரியம்னு சொல்கிற அந்த பாசத்தை அப்படியே கட் பண்ணுற அழகான விஷயம் என்னென்னா, கபிலரான அந்த குழந்தை சொல்கிறது கபில தனு இதி தொம், யார் குருவாயிரப்பா நிகாதீஹி, அறிவுறுத்தினாய் அல்லவா. என்ன சொல்கிறது, மதிரிஹ குணசக்தா பந்த கிருத்தேஸ்வசக்தா. அம்மா நீ பார்க்குறியே இதெல்லாம் நிஜமானது இல்லைம்மா. ஒரு புருஷன் 24 அம்சங்கள், 5 கர்மேந்திரியம், 5 ஞானேந்திரியம், கண்ணு காது மூக்கு தொக்கு, அது செய்கின்ற வேலைகள் 5, 10 ஆயிடுத்து, பஞ்சபூதங்கள் 15 ஆயிடுத்து, சத்துவம் ரஜஸ் தமசு 3 குணங்கள் ஆயிடுத்து, பஞ்ச தன்மாத்திரைகள் 5 ஆயிடுத்து, எது நுண்ணிய உணர்வு அதெல்லாம் விடுங்கோ. அகக்கரணம்னு ஒரு விஷயம் இருக்குது, அகம் புத்தி சித்தம் அதெல்லாம் உள்ளே இருக்குது, வெளியில் தெரியாது, அதனால அதுக்கு பேர் அகக்கரணங்கள் ஆயிடுதா. இதோடு சேர்ந்து புருஷன் பிரகிருதி பகவான் உள்ள நுழைஞ்சுடுத்துனா நம்மெல்லாம் ஒரு மனுஷனாக பிறக்கணும். என்ன அழகான தத்துவம் வரும். இந்த 24 விஷயங்கள் சேர்ந்தால் தான் ஒரு குழந்தை உருவாருது. இன்றைய டேட்ஸ் பேக் 5000 இயர்ஸ் ஓல்டு பாகவதம் இன்றைய கைனகாலஜிஸ்ட்கிட்ட போய் கொடுத்தாள்னா ஒரு சிசு எப்படி உற்பத்தி ஆகி ஃபஸ்ட்டு ட்ரைமஸ்டரில் ஸ்கேன் பண்ணணும்பா, 2ஆவதுல வந்து நல்லா வளர்ச்சி இருக்கான்னு பார்க்கணும்பா, 3ஆவது முழு வளர்ச்சி இருக்கான்னு பார்த்து டெஸ்ட் பண்ணோம்பா. அந்த 9 மந்த்ஸாவோட ஒரு சிசு இருக்க கர்ப்பத்தில் அதை அப்படியே கொண்டு வந்து கொடுத்தார் கபிலர். கபிலராக பிறந்தவர். இந்த குழந்தை எப்படி உற்பத்தி ஆச்சு தெரியுமா, நம்மலாம் எப்படி உற்பத்தி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு சிசு உருவாகிறதெல்லாம் சொல்லிட்டு அந்த ஜந்தூர் ஸ்துதி பண்ணிட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அந்த கை அப்படி வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட சொல்லுவாளோ இல்லையோ, குழந்தையோடது வேணா பாருங்கள், இப்போல்லாம் ஸ்கேன் பண்ணி காட்டுறாளோ இல்லையோ, அது அப்படியே கையை வச்சுருக்கோம். ஆக்சுவலாக இப்படி தான் அது கர்ப்பத்தில் இருக்க வரைக்கும் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பகவான் அப்படியே இருந்து பரீட்சித்து மட்டும் இல்லை, நம்மளையும் பரிரட்சணை பண்ணிகிட்டே இருப்பார். சயின்டிஃபிக்காக சொன்னோன்னா ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அந்த பிளாசண்டால் ஷாக் அப்சார்வர் மாதிரி இந்த ஃப்ளூயிட் இருக்கும், நம்ம மிதந்துட்டே இருப்போம். நம்மளும் ஆதிநாராயணம் ஒன்று அப்படியே ஆடின்னு இருப்போம். அந்த ஆதிநாராயணா இருக்கிறச்சே அது இது பற்றியும் கவலைப்பட வேண்டாம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அப்படியே அந்த உதரம் வழியாக அதுக்கு வேண்டிய உணவெல்லாம் கிடச்சி அப்படியே பகவானை நினச்சிட்டே இருக்குமா. கரெக்டாக 9 மாதம் எடுத்து டியூ டேட்லாம் சொல்லிட்டா. இப்போல்லாம் வந்து நார்மலுக்கெலாம் வெயிட் பண்ணுறதுல என்னால் முடியல, நான் வர என்னால் அது இதுவும் பண்ண கிளம்புற, பரவாயில்ல சிசேரியன் ஓகே அப்படின்னு விட்டு சிசேரியன் பண்ணாலும் சரி நார்மல் ஆனாலும் அப்படியே டெலிவரி ஆகிடுது. அந்த குழந்தை பிறந்த ஒன்றா அழும் பார்த்துருக்கீங்களா, அது ஏன் அழறது, அசிச்சோ இவ்வளவு நாள் நம்மளை தாங்கின்ற அந்த பரபரப்பும் சடம் என்கின்ற வாயுவை அப்படியே அடித்து அப்படி வெளியில் வந்தவர் ஒரே ஒருத்தர் யார், நம்மாழ்வார் மட்டும்தான். மற்றவாரெலாம் நம்மெல்லாம் அது அந்த பிரஜையே இல்லாமல் பகவான் நம்மளை விட்டுட்டாரே, நான் எப்படி வாழ போகிறேனோ தெரியலையே பகவானேன்னு முதல் அழுக. பிறக்கிறச்சே நம்ம அழுவோம், போகிறச்சே மற்ற அழுவா. பிறக்கிறச்சே நமக்கு நாமம் இல்லை, போனாலும் நமக்கு நாமம் இல்லை. அவ்வளவு நாள் பெரிய பெரிய பேச்சுகள்லாம் பேசினவா வந்துடுமாமே போயிடுமாமே, நாமம் இல்லை. அதுக்கு இடையில இருக்க இந்த தேகத்துக்காக
எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, எத்தனை பரிரட்சணம், எத்தனை அருமையாக போஷணம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொய்யான மெய்ய அந்த ஜந்து ஸ்துதி பண்ணிட்டு கபில அவதாரத்தில் அந்த ஜந்து ஸ்துதி பண்ணிட்டு கபிலர் சொல்கிறார், அம்மா நீ சொல்கிறலாம் எனக்கு புரியுற, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது, என்ன தான் பண்ணணும்னு சொல்லேன் அப்படின்னு கேட்போம்ல. அப்போது அழகாக கபில தனுருதித்வம் தேவஹூத்யை நிகாதீஹி என்று சொல்லி, வயதுக்கும் ஞானத்துக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்லை, ஆதி பரபிரம்மே குழந்தையாக பிறந்து அம்மா உன் சந்தோஷம் என்கிட்ட இல்லைம்மா உன்கிட்ட இருக்குன்னு தான். அதுதான் ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறோம். ரிமோட் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஹாப்பினஸ் இஸ் நாட் வித் அதர்ஸ், இட்ஸ் வித் யூ. ஆனால் நம்ம அந்த ரிமோட் கண்ட்ரோலை இன்னொருத்தட்ட கொடுத்து அவள் பேசினா சந்தோஷப்பட்டு அவள் ஏசினா கவலைப்பட்டு நம்ம ரிமோட் கண்ட்ரோலை மற்றவாழ்கிட்ட கொடுத்து யாராலும் நம்மளை சந்தோஷப்படுத்த மாட்டாளான்னு ஏங்கிட்டு இருக்கும். சந்தோஷம் உள்ளே இருக்குது, உள்முகமாக பார். ரமண மகரிஷிக்கிட்ட ஆந்திராலேருந்து ஒரு அன்பர் வந்தார். நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டார். அவர் லேஸில் பேச மாட்டார், பேசினார் வந்த வழியாக திரும்பி போன்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆந்திராலேருந்து வந்திருக்கேன், வந்த வழியாக திரும்பி போனால் என்ன சுவாமி அர்த்தம்னு ஓன்னு பலம்புறார். அப்போது ரமண மகரிஷனுடைய சிஷ்யர்கள் சொல்கிறா, வந்த வழியை திரும்பி போனால் நீ எப்படி வந்தியோ அங்கே போய் சேரணுங்கிறத தியானம் பண்ணு, உள்முகமாக பார். ஹூஆமை இதை கபிலர் பெற்ற தாயின் இடத்துல அம்மா சந்தோஷம் என்கிட்ட இல்லை உங்ககிட்ட இருக்கு எப்படா சொல்கிற? அதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? என்ன பண்ணணும் சொல்லுவோம். அஷ்டாங்க யோகத்தை கடைபிடிக்கணும். இப்போ நம்ம மனசில் ஏதோ ஷார்ட்கட் இருக்குன்னு தோணும்ல. அஷ்டாங்க யோகம்னு ஒழுங்காக உட்காரவே முடியல, என்னமோ அங்கே அஷ்டம் யோகம்னா என்ன அர்த்தம்னா, இதே சேரில் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கணும். யமா நியமா நல்லா சுத்தமாக குளிச்சுடுறோம், மனசை சுத்தமாக வச்சுக்கணும். ஆசனா உட்காந்துட்டோம் கம்ஃபர்டபுளாக. பிராணாயாமா மூச்சை இழுத்து நல்லா மெதுவாக வெளியில் விடுறோம். அடுத்தா அப்படியே மூச்சிலேயே கவனம் போகும்போது பிரத்யாகாரா. இப்போ மாமா வந்து அந்த குழந்தைய கூப்பிட்டாலும் நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம், இனிமேல் கூப்பிட மாட்டோம். குழந்தை வந்து உட்காந்துட்டு அந்த குழந்தைய பாவம் தேமேன்னு வந்து உட்காந்துட்டு பிராணாயாமம் பண்ணிட்டோம். பிரத்யாகாரா பண்ண உடனே என்ன ஆகாரான்னா, இந்த இந்திரியங்கள் எல்லாம் நம்ம உள்ளே கொண்டு வந்து ஆமை மாதிரி இருக்கிறது. ஆமை என்ன பண்ணும், அப்படியே மெதுவாக போகும். தெரியும் இல்லையா உங்களுக்கு, ரொம்ப நாள் வாழறது ஆமை. யூ நோ வை? இட்ஸ் ப்ரீதிங் வெரி ஸ்லோலி. ஏன்? அது கவலையே கிடையாது. நீங்கள் ஆமை நடந்துட்டு இருக்கச்சு எதையாவது அதை தூண்டணும்னு எதை கல்லைகளை போட்டால் கூட பட்டுன்னு அந்த 4 முன்னங்கால் பின்னங்காலை இழுத்துட்டு அப்படியே பாறை மாதிரி கொண்டு இந்திரியங்கள் கொண்டு வந்துட்டு பிரத்யாகாரா. யார் வந்தாலும் போனாலும் பரவாயில்ல, யாராலும் பக்கத்தில் இருந்து பேசினாலும் பரவாயில்ல, நான் யாரும் என்ன சொல்கிறாள் என்னதான் சொல்லுவோன்னு சொல்லிட்டு அந்த கான்சன்ட்ரேஷனை கொண்டு வந்து அப்படியே இந்த புரோமதியில் நிறுத்தினேன்னா தாரணை. அந்த தாரணையில் பகவானுடைய அழகான ரூபத்தில் அருமையான அந்த பாத சரணத்தை அப்படியே நினச்சினாலும் பரவாயில்ல, திருக்கையை நினச்சினாலும் பரவாயில்ல, திருக்கண்களை நினச்சினாலும் பரவாயில்ல, அதரம் மதுரம்னு அதரத்தை நினச்சினாலும் பரவாயில்ல, மயில் பீலியை நினச்சினாலும் பரவாயில்ல, எனக்கு ஒன்றுமே வரமாட்டேங்கிறதேன்னு கண்ணு மூடிண்டே இருக்கிறச்சே ஒரு அழகான நாளம் வரும் பாருங்கோ. அந்த தாரணையில் அருமையான ஜோதி சுடர் அதையே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா தியானம். அந்த நிலையிலே இருக்கிறதுக்கு பேர் சமாதி. நமக்கு தெரிந்ததெல்லாம் சமாதின்னா உசுறு போன அப்புறம் இருக்கிறது இல்லை, உசுரோடு இருக்கிறச்சே இருக்கிறது தான் சமாதி. அஷ்டாங்க யோகம் 8 அங்கங்கள் கொண்ட இந்த யோகத்தை நாம் கடைபிடித்தால் யார் பேசினாலும் யார் வந்தாலும், குழந்தை கிளம்பினாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, ஆரோக்கியம் இல்லைனாலும் சரி, இது நான் அல்ல. எது? இந்த சரீரம், இந்த பொய்யான மெய் நான் இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் அ வெஹிக்கிள். அது உள்ள இருக்க அந்த டிரைவர் இருக்காரே, அந்த ஜீவாத்மா நான். அகமாத்மான்னு தெரியும். அந்த ஆத்மா உள்முகமாக பார்க்கும் பொழுது அந்த பரபிரம்மம் இருக்கே, அந்த பரபிரம்மத்தை பார்த்து தது தொம் மசி தத்துவமசின்னு சொல்ல தோணும்.
நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? ஐயப்பனை பார்த்தா சொல்கிறோமேன்னா ஏன் சொல்கிறோம்? ஒரு மண்டல காலம் மாலையை அணிந்து கொண்டு தது தொம் அசி ஐயப்பா ஐயப்பா ஐயப்பான்னு எல்லாம் சொல்லி அவள் ஐயப்பான்னு சொல்கிறா. நான் ஐயப்பனுக்காக விரதம் இருந்திருக்கேன்னு ஐயப்பனை போல பிரம்மச்சரிய விரதம் பூண்டு டிசிப்ளினோடு இருக்காமல் இருக்கும். அதுதான் விஷயம். ஐயப்பனுக்கு மாலை போடுறதுனா அது சாதாரண விஷயம் இல்லை. அதுலேயும் ஷார்ட்கட் வந்துடுத்து. 3 நாள் 4 நாள் 6 நாள் என்னமோ ஷார்ட்கட்ஸ்லாம் வந்துடுத்து. ஒரு மண்டல காலம் அந்த விரதத்தோட அந்த படியை சவுட்டி அந்த 18 விஷயம் இருக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த 18ஐயும் ஏறிட்டு அந்த தத்துவமசின்னு பார்க்கறச்சே ஆஹா சன்னிதானம் பார்க்க போகிறேன். அங்கே போன உடனே ஐயப்பா தத்துவமசி தது தொம் அசி அது நீயாகினாய். எது நீயாகினாய்? எத்பாவம் தத்பவதி. எதை நினைத்து கொண்டிருந்தாயோ அதுவே நீயாகினாய். அதுதான் விஷயம். நம்ம பாகவதத்தையே நினைச்சுட்டு இருந்தா நம்ம பாகவதமா ஆயிடுவோம் இல்லையா? பாகவதத்தில் இத்தனை பாகவதாளோட கதையெல்லாம் சொல்லி 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 என்ன நமக்கு சொல்லி கொடுக்குறார்? பரபிரம்ம தத்துவத்தை. கபிலர் சொல்லியிருக்கா, அஷ்டாங்க யோகத்தை கடைப்பிடிச்சா என்ன குழந்தை வரும்னா, நீ அப்படியே உன்னுடைய ஆற்றலை எடுத்துக்கொண்டு உன்னுடைய பரபிரம்ம தியானத்தில் உன் சந்தோஷம் உங்ககிட்ட இருக்குது. நான் ரொம்ப சேஃபாக இருக்கேன், சௌக்கியமாக இருக்கேன். குழந்தை நீ வெளிநாடு கிளம்பி போறியா? சந்தோஷம். நான் இங்கே நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்க. குழந்தையெல்லாம் பிறந்தாச்சு, கிளப்பியாச்சு, எல்லோரும் பண்ணியாச்சு. ஐஏஎஸ் நான் ஒரு மாமி கேட்டேன். என்னென்னா இந்தியன் ஆயா சர்வீஸுங்கிறா. குழந்தை அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னா முதல்ல போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போடுவான். ஏன்னா அந்த மாமிக்கு ஒரே சந்தோஷம். 4 இடத்துக்கு கூட்டு போவான் குழந்தை லீவானா. அங்கே போய் ஃபோட்டோலாம் எடுத்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் போடலாமேன்னு முதல் வாட்டி போடுவா. குழந்தையெல்லாம் வளர்ந்துட்டு வந்துடுவா. 6 மாதம் எப்போ வரும்னு பாப்பா. அடுத்த வாட்டி கூப்பிடுவா. இல்லை இப்போ வரணுமா, எனக்கு கொஞ்சம் முட்டி வலியாக இருக்குடா, அதனால தான் யோசிக்கிறேன். அம்மா இங்கெல்லாம் டாலர் கணக்கில்னா நான் பே பண்ணுறேன், மாமா நான் பார்த்துக்கிறேன். இங்கே ஃபிசியோதெரப்பிலாம் பெஸ்ட்டாக இருக்கும். 2வது வாட்டியும் போவா. 3வது வாட்டி கூப்பிடுச்சு. இல்லைடா மார்கழி சீசன்லாம் விட்டுட்டு நான் வரணுமான்னு பார்க்குறேன். நான் இங்கே எல்லாம் பண்ணுறேம்மா 4வது வாட்டி அவன் கூப்பிடவே மாட்டான். நான் இங்கே செட்டில்டுன்னே சொல்லிவிடுவான். ஓப்பன் டிக்ளரேஷன். ஏன்னா அங்கே போய் நான் ஜெயிலில் உட்காரத்துக்கு இங்கேயே உட்காந்துக்கிறேன் சுதந்திரமாங்கிறான். எதை நம்ம பற்றி கொண்டிருக்கின்றோமோ, எதை நம்ம ஆனந்தம் நினச்சிட்டு இருக்கோமே, அது அப்படியே நம்மளை விளக்கிறது. பற்றில ஒன்றும் இல்லை. பாயசம் ரொம்ப பிடிக்கும்னா 2 கப்பு சாப்பிட்லாம், 3 கப்பு சாப்பிட்லாம். 4வது கப்பு கொண்டு வந்தால் ஒரு முறப்பா. எந்த கிளுகிழுப்பை காட்டி நம்மளெல்லாம் சிரிக்க பண்ணினாலோ அதே கிளுகிழுப்பை 70 வயசுக்கு முன்னாடி இருக்க தாத்தா கிட்ட கொண்டு வந்து காட்டினா, என்ன விளையாடுறியா, வெறுப்பேத்திரியா, ஏடா நக்கலை உனக்கு. தட் கிளுகிழுப்பை ரிமைன்ஸ் த சேம். We are changing. நம்மளுடைய சின்ன வயசு ஃபோட்டோவை எடுத்துக்கணும். நானா சொன்னால் நம்ப மாட்டேங்கிறேன். நானே தான் அப்படின்னா, நீயே தான் ஆயிடுக அப்படின்ற மாதிரி. அனுசியூத்தம். நம்மளுடைய தேகத்தில் இருக்கின்ற இந்த செல்கள் எல்லாம் நஷ்டத்தை சரீரம். அப்படிப்பட்ட நஷ்டு கொண்டிருக்கின்ற தேகத்தில் நித்யானந்தமா பேரானந்தமா பரபிரம்மம் உட்காந்துன்னுட்டு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது பாருங்க. பகவான் மாதிரி த பெஸ்ட் இன்ஜினியரை பார்க்க முடியாது. நம்ம மூச்சு விட்டுருக்கோம், நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம எதை பற்றியும் நினைக்க மாட்டோம். தெரியாதனமாக முடியலன்னு போய் பாருங்களேன். உங்களுக்கு ஹெல்த் ப்ரோட்டோகால்னு ஒரு டெஸ்ட் எடுத்தா கூட பரவாயில்ல, அது ரிசல்ட்டு 2 நாளுக்கு அப்புறம்னு சொல்லி பார்த்தா நம்ம போகாத கோவில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. டெஸ்டெல்லாம் நல்லபடியாக நானும் எத்தனையோ டெஸ்ட் எடுத்திருக்கேன். எழுதின டெஸ்ட்டு அதெல்லாம் பாஸ் ஆகிட்டோம். இந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனால் போருமே. நாம் விடுகின்ற மூச்சினுடைய வேலை நமக்கு தெரியாது. அன்லஸ் அண்ட் அன்டில் வி கெட் அட்மிட்டட் ஃபார் பல்மனரி டிசீஸு. ஒரு ஆக்சிஜன் சிலிண்டரை கொடுத்துட்டு 24 ஹவர்ஸு உங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு பில்லு வரும்பொழுது ஜஸ்ட் இமேஜின் காருண்ய சிந்து. அவன் கருணை கடல். எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் அவனுடைய ஒரே இருப்புனால இந்த காற்று அடிமையை போல மூக்கு துவாரத்துக்கு போயிட்டு நம்ம அறியாமல் ஒரு பிராணாயாமம் பண்ணி சந்தோஷத்தில் இருக்கோமே. இதற்காக பகவானுக்கு நம்ம we should show our gratitude. இன்றைக்கும் பரமமங்கலமா சிவமா நம்ம இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கோமே. அனுசியூத்தம். பகவான் நமக்கு அப்படியே கருணையை பொழிஞ்சுட்டு இருக்கானே.
அவனை எத்தனை ஸ்துதி பண்ண போகிறோம், எத்தனை ஸ்துதி பண்ண போகிறோம். இதெல்லாம் சொன்ன உடனே அம்மா கேட்ட உடனே அப்படியா நல்ல நாள் பார்த்து கிளம்பலான்னு இருக்கேன், அஷ்டாங்க யோகம் அப்படி தானே, இந்த ஆட்டம் நல்ல நாள் ஆட்டம். இதில் வேறு சொல்லுவாத்தம்மா, இது வந்து அஷ்டமி நவமியில் தொட்ட தொலங்காதுன்ட்டு எது சச்சங்கத்துக்கு. நான் சொன்னேன், மாமி அஷ்டமி நவமி எதுக்கு தெரியுமோ? அஷ்டமி நவமி எதுக்கு? அஷ்டமி நவமி திதி போய் சொல்லித்தான் பகவான்கிட்ட, எங்களை கண்டாலே ஆகாதுன்னு எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாருன்னா. உன்ன ராமச்சந்திரமூர்த்தி நவமி திதி எடுத்துட்டார், நம்ம கருணா சிந்து அஷ்டமி திதி எடுத்துட்டார். அஷ்டமி நவமி எதுக்கு தொலங்காதுன்னா, அசத்தே 15 இருக்கு, இந்த 2 நாளானும் பகவானை நினையேங்கிறதுக்காக அஷ்டமி நவமி வந்து அந்த 2 நாட்கள் பகவானுக்கு உண்டானது. தயவு செய்து நினச்சிக்காதீங்க அஷ்டமி போட்டோம் அதுக்கப்புறம் பாகவதம் படிக்கிறேன், நவமி போட்டோம் அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிக்கிறேன். நோ, நிறைய பேர் சொல்லுவா, அதுக்காக சொல்கிறேன், இதெல்லாம் மித்ஸ். வி ஷுட் பிரேக் ஆல் தீஸ் மித்ஸ். ஆச்சா, சொன்ன நிமிஷம் புள்ள சொன்னான், கபிலகீதை சொன்னான், கேட்டா தேவகூதி, நேராக போனா அமர்ந்தாள் அஷ்டாங்க யோகத்தில், பகவானை நினச்சா புஷ்பம் போல் பகவான்கிட்ட போய் சேர்ந்துட்டான். அதனால தான் சொன்னேன், வயசாத்தோ வயசாலையோ நித்தியம் இந்த கபிலகீதையை மனசில் நினச்சுட்டோம்னா we will be living attached but remain detached. தாமரை மலரை போல. அதனால தான் குருவாயூரப்பன் கையில் தாமரை மலர். சுவாமி அனந்தராம தீட்சிதர் குருவாயூரில் சொல்லின்னு இருக்கார், ஹே குருவாயூரப்பா உன் கையிலே தாமரை மலர் இருக்கே, எது அந்த கஜேந்திரன் கொடுத்ததாங்கும் பொழுது குருவாயூரில் கேசவன் வந்து நிற்கிறார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுக்காக நித்திய சத்தியம், நித்திய சத்தியம் அவன். ஏன் தெரியுமா? தாமரை, தாமரை 1000 இதழ்கள் கொண்டது. கரெக்டா? நம்மெல்லாம் எங்கேருந்து வந்தோம்? பிரம்மதேவர்லேருந்து வந்தோம். பிரம்மர் எங்கேருந்து வந்தார்? தாமரையிலேருந்து வந்தார். உடனே நம்ம நினச்சிப்போம், ஓ பிரம்மதேவனை சொல்லணும். நம்மளுடைய மைண்டு, மனசு சொல்கிறா தாமரை. அந்த மனதை சுத்தமாக வச்சுக்கணும். 1000 நிமிஷம் இங்கே உட்காந்துட்டு இருக்கச்சே நேரமாகிட்டா தெரியலையே, எப்போ முடிப்பா தெரியலையே, கிளம்பி போன உங்களுக்கு இருக்கேன்னு இல்லையா? 1000 தாட்ஸ் வரும் பாருங்க. உட்காந்துட்டே இருக்கச்சே ஒருமுகப்படலைன்னா 1000 எண்ணங்கள். நான் ஆசையமாக சொல்கிறது உண்டு, நல்ல கோவிலுக்கெல்லாம் வந்து நல்ல செருப்பு போட்டு போட்டான்னு வச்சுக்கோங்களேன், சுவாமியை தரிசனம் பண்ணுறாலோ இல்லையோ வர்ற வரைக்கும் வாசலில் செருப்பு இருக்கான்னு தெரியாதுமா. ஏன்னா ஸ்கெச்சஸில் 7000 கொடுத்துவாங்க. யார் வாங்க சொன்னா? யார் வாங்க சொன்னா? இந்த மாதிரி கோவில்கள் அதிஷ்டானத்துக்கெல்லாம் போகிறச்சு அப்படின்னு எப்பொழுதுமே சொல்கிறது உண்டு, செருப்பு இல்லாமல் நடந்து பாருங்களேன். இப்போ அது வந்திருக்கு சயின்டிஃபிக்காக. பேர் ஃபுட்டோடு நடந்து பாருங்க, உங்களுடைய நரம்பு முடிச்சுகள் பாதத்தில் தான் முடியறது. பேர் ஃபுட்டோடு நடந்து பாருங்க, டயபெட்டிஸ் இட்ஸ் வெரி குட். அது அழகாக தூண்டுறது. அதனால தான் விரதம் இருக்கச்ச செருப்பு இல்லாமல் நடந்து போகிறோம். சபரிமலைக்காக இருக்கட்டும், எங்கேயா இருந்தாலும் நேச்சுரலாக அது கொடுக்குற அக்யூப்ரெஷர் அந்த பாதங்கள் ஆச்சு. இப்படி அவள் போனாலே இந்த தாமரையாக நம் மனம் இருந்தால், அந்த மனத்தினுடைய தாமரையோட கூம்பு பாருங்க, அந்த 1000 எண்ணங்கள் வந்தாலும் ஒருமுகப்பட்டு கிருஷ்ணான்னு நின்றுட்டன்னா, எந்த தாமரை சேற்றிலிருந்து பூத்ததோ நீரிலிருந்து பூத்ததோ அந்த நீர் திவளை எடுத்து அந்த தாமரையில் போட்டால் ஒட்டாது. அதுதான் கஜேந்திர ஸ்துதியில் கஜேந்திரன்னா எப்பயோ வாழ்ந்ததுன்னு நினச்சிக்காதீங்கோ. நம்மெல்லாம் கஜேந்திரன், கஜங்களுக்கு இந்திரனாக இருந்தார். எந்த நேரத்தில் தெரியுமா? பாண்டிய ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த இந்திரத்யும்னன் என்ற ராஜா சுவாமியை உபாசனை பண்ணிட்டு இருக்கார். அப்போ அங்கேருந்து முனிவர் வரார், அகத்தியர் வரார். அவரை கூட கவனிக்காமல் அவர் பூஜை பண்ணிட்டு இருக்கார், அச்சஞ்சலியமாக பண்ணிட்டு இருக்கார். என்ன யானையா மாதிரி இருக்கான், யானையாக கிடவதுன்னு அவர் சாபம் அளித்தார். இது யானைகளுக்குள்ளே தலைவனாக இருந்தது கஜ இந்திரன். அது எல்லாருமா சேர்ந்துட்டு இப்படி வெயில் காலத்தோடய போயிட்டு இருக்கு. தடாகத்தில் ரொம்ப அழகாக நீரை அறிந்து கொண்டு விளையாடிண்டே இருக்கிறச்சு. எல்லா யானையும் கரையை எடுத்து கஜேந்திரன் அப்படியே விளையாடிட்டு இருக்க, தண்ணி அப்படியே பீச்சு அடிச்சுட்டு இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்து ஒரு நக்கரம் வந்து காலை பற்றியது, முதலை காலை கவ்வியது. அந்த காலை கவ்வின உடனே எல்லா யானைகளும் சேர்த்து மற்ற காலெல்லாம் பிடிச்சி இழுத்து அப்படியே காப்பாற்றிடலான்னு நினச்சது. நம்மளும் அந்த கஜேந்திரன் ஏன் சொன்னோன்னா, நம்ம கஷ்டம் வரும்பொழுது முதல்ல சொந்தக்காரர்களை கல்யாணம் பண்ணுவோம், சரி ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணோடனே நாட் ரீச்சபிள்ன்றவா இருந்திருப்பா, ஆஃப் பண்ணி வச்சுருந்துருப்பா, தூங்கியிருப்பா, இல்லை இருந்துட்டே இல்லைன்னு சொல்லியிருப்பா.
ஆயிடுத்து, சொந்தக்காரா இல்லை இல்லைன்னா அதுக்கப்புறமா மெதுவாக பகவான்கிட்ட சரணாகதி பண்ணுவோமே. இந்த இந்திரனாக கஜேந்திரனாக இருந்து கொண்டு இருந்தவர் அப்படியே அந்த நக்கரம் அப்படியே கடிச்சு 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 ரத்தமாக தடாகத்தில் ஆகிடுத்து. அப்போ தான் பார்க்குறது தாமரை இருந்தது, துதிக்கை இருக்கேன்னு சொல்லிட்டு தாமரை அப்படியே பிடிச்சுட்டு ஆதி மூலமேன்னு சொல்லிட்டு, அந்த ஆதி மூலம் தான் பாகவதத்தினுடைய சாரம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதி இதரதஸ்ச அர்த்தேஷ அபிஞஸ்வரா தேனே பிரம்மஹ்ருதாய ஆதி கவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரி மிருதாம் யதா விதி வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா. ஏன்னா சொல்லுங்க, கஜேந்திர மோட்சம் அளித்தார். அந்த கஜேந்திர ஸ்துதியை இப்போ நம்ம சொல்ல போகிறோம். ஒரு 5 ஸ்லோகம் மட்டும்தான் சொல்கிறோம், ஏன்னா நேரம் இல்லாததுனால. இப்படி இந்த கஜேந்திர ஸ்துதி சொல்லுவதனால இருக்க பலன் என்ன தெரியுமா? சிக்கல் வரும் காலத்தில் சித்தம் கலங்காமல் இருக்கும். சிக்கல் வரும் நம்ம வாழ்க்கையில், எதை சொல்லணும்னு தெரியணும். அது கூப்பிட்டுதே ஆதி பீஜாய ஆதி மூலமேன்னு அந்த கஜேந்திர ஸ்துதியை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். அதற்கப்புறம் பிரகலாத ஸ்துதி போக போகிறோம். அதுக்கப்புறம் அருமையான ராசக்கிரீடை இருக்குது, கிருஷ்ண ஜன்மம் ராசக்கிரீடை இருக்குது. கஜேந்திர ஸ்துதியா मूलो कालेन पञ्चत्वविदेषु कृष्णसु लोकेषु कालेषु धर्महेतुषु तस्मदहं गभीरं यस्तस्य पारे विराजते विभुः न यस्य देवार्षयः पदं विदुः जन्तुः पुनर्गोर्हति गन्तुमीडितुं यथा नरस्या पृथिवीर्विचेष्टतो दुरत्यानुग्रहणः समावतुः त्रिदृक्षो यस्य पदं सुमङ्गलं विमुक्तसङ्गामुनयः सुसारवः चरन्त्य लोकप्रदमं वने भूतात्मभूता सुकृतः समेतते न विद्यते यस्य च जन्म कर्म वा न नामरूपे गुणदोष एव वा तथापि लोकापि अयसम्भवाय स्वमायया तानि अनुमोदति तस्मै नमः परेशाय ब्रह्मणे नन्दशक्तये अरूपाय रूपाय नमः आश्चर्यकर्मणे नमः आत्मप्रदीपाय साक्षिणे परमात्मने नमो गिरां विधूराय मनसश्चेतसाममे सत्त्वेन प्रतिलभ्याय नैष्कर्म्येन विपश्चिता नमः कैवल्यनाथाय निर्वाणसुखसंविदे नमः शान्ताय घोराय मूढाय गुणधर्मिणे निर्विशेषाय साम्याय नमो ज्ञानघनाय च क्षेत्रज्ञाय नमस्तुभ्यं सर्वाध्यक्षाय साक्षिणे पुरुषाय आत्ममूलाय मूलप्रकृतये नमः सर्वेन्द्रियगुणदृष्टे सर्वप्रत्ययहेतवे असथा